நாங்கள் பாடம் 3 நாங்கள் ஒருக்கா சின்ன ரிவிஷனாக நாங்கள் முதலில் இருந்தே பார்த்து கொண்டு போவோம். ஏனென்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கின்றேன். போன ஞாயிற்றுக்கிழமை சண்டே டைம்ஸ் யாராவது பார்த்தீங்களா? நாங்கள் படிச்ச அதுக்கு முதல் கிழமை நாங்க டிஸ்கஸ் பண்ணின ஒரு விஷயம் அதுல வந்திருக்கு. ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்தது. யாராவது பாத்தீங்களா? நான் தமிழ் பேப்பர்களை சொல்லவில்லை என்று சொன்னால் எனக்கு அது ஷுவர் இல்லை அதில் இருக்குமா இல்லையாண்டு. நான் நினைக்கின்றேன் நீங்கள் நான் சொன்ன விடயம் ஒன்று வந்திருக்கின்றது. அது என்னென்று சொன்னால் அது ஒரு சின்ன தகவலாக வந்திருந்தது என்னன்னு சொன்னால், ஆனால் ஃப்ரண்ட் பேஜிலே மத்திய வங்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேங்க்ல வேலை செய்கிறார்களுக்கு இன்னும் வடிவா தெரிஞ்சிருக்கும். போன கிழமை அதாவது வருடம் முடிவதற்கு ஒரு கிழமை இருக்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து நல்லா குறைஞ்சிருந்தது. உதாரணத்துக்கு 192 193 ரூபாய்க்கு யூஎஸ் டாலர் போயிருந்தது. அதே மாதிரி எங்கட இதுவும் போயிருந்தது, கனடியன் டாலர், அது இதுகள் எல்லாம். அப்ப அதுல ஒரு தலையங்கம் ஒன்று இருந்தது. என்னன்னு சொன்னால், மத்திய வங்கி தலையிடுகின்றது வெளிநாட்டு அந்நிய செலாவணி சந்தையில். யாராவது பார்த்திருந்தீங்களா? அப்ப நான் உங்களுக்கு அன்றைக்கு நான் விளங்கப்படுத்தி இருந்தேன், மத்திய வங்கி நாங்கள் அந்த இதை கதைச்ச நான், அதாவது திறந்த மிதக்கும் நாணய மாற்று வீதத்தில் முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் கடந்து இப்ப முழுமையாக திறந்து விடப்பட்ட நாணய மாற்று வீதத்துல இலங்கை இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒரு கதையெல்லாம் சொல்லி 2001ஆம் ஆண்டோ 2001ஆம் ஆண்டு 2000 ஆண்டு ஜனவரியில முற்றாக திறந்து விட்டது. அதுக்கு பிறகு மத்திய வங்கியால தலையிட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பேக்க நான் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு. முடியும். அதுவும் ஒரு பங்குதாரராக, ஒரு வாடிக்கையாளராக சந்தைக்கு வந்து வாடிக்கையாளர் மாதிரி கரன்சியை வேண்டி வித்தா கட்டுப்படுத்தலாம், மறைமுக ரீதியாக கட்டுப்படுத்தலாம். அப்போ ஒரு ஃபாரின் கரன்சிய ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச பேர்ன் டவுனும் எப்பன்னு சொன்னா அது வந்து கூடுதலாக சந்தையில வரும் பொழுது, அதே சமயம் அந்த ஃபாரின் கரன்சிக்கு தட்டுப்பாடு இருக்கும் பொழுது மத்திய வங்கி ஒரு கஸ்டமரா வந்து விற்கணும். அப்ப இப்ப ஃபாரின் கரன்சிக்கு தட்டுப்பாடு ஒன்று வந்துள்ளது. வந்த நிலையில தான் இன்னும் கூடுதலா டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகின்றது. ஆகவே திடீரென்று வந்து என்ன நடந்தது என்று சொன்னா, மத்திய வங்கி தலையிட வேண்டி இருக்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு, அந்த வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவது. இல்லாட்டா தொடர்ந்தும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். அப்ப அது வந்து அதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும் என்ன மாதிரி அதை கட்டுப்படுத்துது. அதாவது இப்ப ஃபாரின் கரன்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. ஃபாரின் கரன்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி வைக்கணும். நான் சொன்னேன் ஏன் அப்படி வீழ்ச்சி அடைய விடக்கூடாது என்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவை இது ஒரு பிராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன். நீங்க வேணுமென்னா மத்திய வங்கியின் ரிப்போர்ட்டை இந்த மாதம் இல்லாட்டா டிசம்பருக்குரியதை இல்லாட்டா ஜனவரிக்குரியதை பார்த்தீங்களேன்னு, அதாவது மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவீங்க, அதுல அது இருக்கு. அதே சமயம் இந்த கிழமை இப்ப வரைக்கும் நான் ஒரு மெசேஜ் பார்த்து கொண்டு வந்தேன். என்னன்னு சொன்னா, இன்னும் இப்ப இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தும் இப்ப ஃபாரின் கரன்சி வீழ்ச்சி அடைய துவங்கிடுச்சு. ஆகவே இன்னும் 6 மாதத்துக்கு ஆடம்பர பொருட்கள் இறக்குமதியை கட்டுப்படுத்துறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னும் 6 மாதத்துக்கு ஆடம்பர பொருட்கள் இறக்குமதியை கட்டுப்படுத்துறதா சொல்லி இருக்குது இந்தியன் பேப்பர். அது எல்லாம் ஏனென்று சொன்னால் இதுதான், இது மறைமுகமான ஒரு வேலை. இறக்குமதிகளை கட்டுப்படுத்துறது என்ற முடிவெடுத்தது வந்து ஒரு மறைமுகமான வேலை. அதே மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி வேண்டி விற்கிறதும் அதுவும் ஒரு மறைமுகமான தலையீடு தான். ஆனால் நேரடியாக இறங்கி இதை விற்கின்றது. அவை நாங்கள் போன கிழமைக்குரிய இதை பார்க்கும் முதல் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் என்றதை பார்த்து கொண்டு வருவோம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் மைய தொழிற்பாடுகள், முதலாவது நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல், அதுக்குள்ளதான் விலை உறுதிப்பாடு இருக்கின்றது.
விலை உறுதிப்பாட்டு இதென்பது நாணய கொள்கை என்றது விலை உறுதிப்பாடு, செலாவணி வீத கொள்கைக்குள்ளதான் இப்ப நான் சொன்ன கதை வரும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்தல், அதாவது அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸை நாங்கள் இலங்கை நாட்டின் சார்பாக மத்திய வங்கி ஒதுக்கி வச்சிருக்கும். மத்திய வங்கி பேணும். இப்ப முந்த நாளோ அதுக்கு முதல் நாள் ஒரு பேப்பர்ல நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் டாலர்ஸ் தாங்கள் ரிசர்வா இருக்கிறதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், வளமையாகவே 5.5 இல்லாட்டா 6 பில்லியன் டாலர்ஸ் தான் ரிசர்வா வளமையாக சராசரியா இந்த நாடு வச்சிருக்கிறது. அப்ப இவியல் சொல்ற மாதிரியை பார்க்க நாங்கள் வளமைக்கு திரும்பிட்டோம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் இந்த டிப்ரிசியேஷனை பார்க்க கொஞ்சம் யோசிக்க வேண்டி உள்ளது. அலுவல்சார் பன்னாட்டு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிதி முறைமையினை மேற்பார்வை செய்தல் நான் உங்களுக்கு விளக்கமா அதுகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். வங்கிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், 2.6 தீர்ப்பனவு வசதிகளின் ஏற்பாடு மற்றும் கொடுப்பனவு முறையினை ஒழுங்குபடுத்துதல் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். அப்ப உண்மையின்படி என்னன்னு சொன்னால், இந்த ஹிஸ்டரி என்னன்னு சொன்னால், மத்திய வங்கி இந்த நிதி முறைமையினை ஒழுங்காக பேண வேண்டும், ரெகுலேட்டரி பொடியாக இருக்கணும் என்ற அடிப்படையில ஒரு சிக்கலான விஷயம் இந்த செக் டிரான்ஸ்ஃபரிங். அதாவது ஒரு வங்கியில இருந்து இன்னொரு, நீங்கள் வங்கியில வேலை செய்யறாக்களும் இருக்கிறீர்கள் என்றாலும் இது ரெக்கார்ட் பண்ணப்படுவதாலும் எல்லாருக்கும் விளங்கணும் என்றதுக்காக நான் சொல்றேன். மற்றது நான் விளங்கப்படுத்துவதில் ஏதாவது இந்த செக்ஷன்ல முக்கியமாக பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் அந்த இடத்திலேயே நீங்கள் குறுக்கிடுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இது டே டு டே வேலைகள், எனக்கு இது ஒரு 2-3 வருஷம் கூட பழமை வாய்ந்ததாக இருக்கலாம். அதனால மற்றது வங்கிகளுக்கு வங்கி இந்த தீர்ப்பனவு முறைகள் வேறுபடலாம். அதால நீங்கள் அதை எனக்கு திருத்தி கொள்ளுங்க, அந்த இடத்துல குறுக்கிடலாம். ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சது லிலு குமார் தான் பேங்க்ல வேலை செய்யறேன், இதுல எனக்கு தெரியும். அவரை நான் ஏதாவது பிள்ளையா இருந்தால் எனக்கு திருத்துங்கன்னு சொல்றேன். அப்ப இது நீண்ட காலமாக ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வங்கிக்குள்ளையும் உங்களுக்கு தெரியும் கேள்வி வைப்புகள், அதுல எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேள்வி வைப்புகளுக்காக செக் இதண்டப்படும், ரைஸ் பண்ணப்படும். அந்த செக்குகள் அதே வங்கியில டிபாசிட் பண்ணுவது என்பது மிகவும் அருமை. இப்போ உதாரணமாக எனக்கு கமர்ஷியல் வங்கியில ஒரு HNBல ஒரு செக் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னா, எனக்கு ஒரு ஆள் ஒரு கமர்ஷியல் வங்கி செக் கொண்டு வந்து தந்தால், அது எந்த வங்கியா இருந்தாலும் கொழும்புக்குள்ளே என்று நாங்கள் சொல்லுவோம், தந்தால் அதை நான் எந்த வங்கியில HNBல தான் கமர்ஷியல் பேங்க் செக்கை கொண்டு போய் போடுவேன். அப்ப அப்படி போடும் பொழுது அந்த HNBயும் கமர்ஷியல் பேங்கும் தங்களுடைய செட்டில்மெண்ட் தீர்த்தா தான் எந்த செட்டில்மெண்ட் எனக்கு வரும். அப்ப அது ஒரு காம்ப்ளிகேஷனான முறை உண்டு. அதால இந்த முறைய ஒரு மேற்பார்வை செய்கிற பொடியின் அடிப்படையில இந்த தொழிலை மத்திய வங்கி ஆரம்பத்திலிருந்தே ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அப்ப உண்மையின்படி என்ன நடக்கும் இந்த தீர்க்கும் வீடு என்று சொன்னால், அதுக்கு முதல் நான் இந்த தீர்க்கம் கிளியரிங் லங்கா கிளியரை பற்றி நான் சொல்லிட்டு போறேன். ஆரம்பத்தில் மத்திய வங்கி தான் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு மத்திய வங்கி ஒரு சின்ன தொகையை ஒவ்வொரு செக்குக்கும் இவ்வளவு என்று சொல்லி அந்த டிபாசிட் பண்ற ஒவ்வொரு பேங்கிட்டையும் சார்ஜ் பண்ணி கொண்டிருந்தது. பிறகு மத்திய வங்கி கூடுதலான மூலதனத்தை இட்டு அதில் பங்கு பெற்ற மற்ற எல்லா வர்த்தக வங்கிகள்கிட்டையும் ஒரு சம அளவான மூலதனத்தை எடுத்து லங்கா கிளியர் என்ற ஒரு நிறுவனத்தை கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணினது, பிரைவேட் கம்பெனி மாதிரி. அப்ப இப்ப அந்த லங்கா கிளியர் என்ற அந்த பிரைவேட் கம்பெனி தான் இப்பொழுது அந்த கிளியரிங் வேலையை செய்து கொண்டு. மற்றது 2007ஆம் ஆண்டுக்கு பின்பு என்று நினைக்கின்றேன், அது திருத்தணும், 2006-07 என தெரிய 7 தான் நினைக்கின்றேன். இப்பொழுது இமேஜ் கிளியரிங்கா தான் வந்து கொண்டிருக்கின்றது. பிசிக்கலா நாங்கள் செக்கை கொடுத்து அனுப்பி அங்க கிளியர் பண்றோம், எல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டு போற செக்ஸா தான் இருக்கின்றது. அப்ப உண்மையா என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்ப நான் இப்ப கொழும்புக்குள்ள இருக்கிற HNB அக்கௌண்ட்ல நான் ஒரு கமர்ஷியல் பேங்க் செக்கை டிபாசிட் பண்ணினேன் இந்த அக்கௌண்ட்ல,
அவையில என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா பிரான்ச்சும் 2:30 பிறகு 2:30 நீங்க ஒவ்வொரு பேங்க்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் 2:30 பிறகு 2 மணிக்கு பிறகு போடப்படும் எந்த செக்கும் அன்று ரியலைஸ் ஆகாது என்று சொல்லப்படும். அதுக்கு அடுத்த நாள் தான் ப்ரோசஸுக்கு எடுக்கப்படும். அப்ப 2 மணிக்கு எடுக்கும் பொழுது அந்த பேங்க்குகள் எல்லாம் செக்குகளை கலெக்ட் பண்ணி கூரியர் மூலமாக தங்களோட ஹெட் ஆபீஸுக்கு அனுப்புகின்றது. அப்ப அந்த ஹெட் ஆபீஸ் என்ன செய்யறதுன்னா ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இந்த ப்ரோசஸிங் கிளியரிங் ப்ரோசஸிங்க செய்கிறது. அவர்கள் ஒவ்வொரு செக்கையும் ஸ்கேன் பண்ணி என்டர் பண்ணி நான் சொல்வது வேற இப்ப வேற பேங்க் கமர்ஷியல் பேங்க் செக் HNBக்கு வந்துட்டு வைப்போம். அப்ப அவர்கள் ப்ரோசஸ் பண்ணி போட்டு அங்க இருந்து அவர்கள் அனுப்புவார்கள் லங்கா கிளியருக்கு நான் நினைக்கிறேன் இமெயில் மூலமாக ஏதோ அனுப்புகின்றார். அப்ப லங்கா கிளியர் ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் ஒன்று வச்சிருக்கும் 7 மணியோ 8 மணியோ இந்த செக்ஸ் எல்லாம் சேரும் ஸ்கேன் பண்ணின செக்ஸ். அப்ப எல்லா பேங்கிட்டையும் 8 மணிக்கு முதல் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் 8 மணிக்கு முதல் வந்துட்டேன்னு சொன்னால் 8 மணிக்கு அவையல் ப்ரோசஸ் பண்ணுவீங்க. எந்த பேங்கின் செக் யாருக்கு போகணும், அதாவது எந்த பேங்கின் செக் அமௌண்ட் எந்த பேங்க்கு போகணும் என்ற வேலையை செய்து ஒரு புது அமௌண்ட்டை எடுப்பினம். இப்ப HNB கமர்ஷியல் பேங்க் கொடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் இன்னொரு செக் மூலமாக HNB கொடுக்க வேண்டியிருக்கும். மாறி மாறி எல்லாம் கழிச்சு இந்த மாதிரி எத்தனை வங்கிகள் இருக்கின்றன, எத்தனை கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 20. அப்ப அவ்வளவு வேலைகளையும் செய்த பின்பு காலம் பெற திருப்பி அனுப்பிவினம் அந்தந்த பேங்குகளுக்கு உங்களுக்கு கிடைச்ச இதுகள் இவ்வளவு நீங்கள் கொடுத்ததெல்லாம் மற்றவைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கும், மற்ற பேங்குகளுக்கு போயிருக்கும், எல்லாம் சேரும். சேர்ந்தோடனே விடிய அந்தந்த ஹெட் ஆபீஸ் அந்தந்த வந்த செக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும். வந்த செக் எல்லாத்தையும் பார்த்து அந்த வந்த செக்ஸ் அக்கௌண்ட்ல உதாரணத்துக்கு நான் HNB பேங்க் அக்கௌண்ட்ல தானே அந்த கமர்ஷியல் பேங்க் செக்கை போட்டு நான் அடுத்த நாள் விடிய அந்த செக் இமேஜ் கமர்ஷியல் பேங்க்குக்கு போயிருக்கும். போனா அந்த ஹெட் ஆபீஸ் செக் பண்ணும் இந்த பேங்க் இவருடைய அக்கௌண்ட்ல காசு இருக்குதா இல்லாட்ட சிக்னேச்சர் சரியா டேட் சரியா எல்லாம் செக் பண்ணும். ரிஜெக்ட் பண்ற எல்லாத்தையும் ஒரு சர்டன் டைமுக்குள்ள ரிஜெக்ட் பண்ணிடணும். அந்த ரிஜெக்ட் பண்ற செக் மிச்சத்தை ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணதாக கருதப்படும். அப்ப இப்ப எல்லாத்தையும் வந்துட்டு அவையல் முடிச்சு விட்டோன்னா எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இப்பவும் 2 மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த செக்கின் வேல்யூ ரியலைஸ்ட் ஆகும். தற்சமயம் அதே அந்த 2 மணி மட்டும் வச்சிருக்கணும். தற்சமயம் நான் போட்ட செக் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் அது திரும்பி போகுதுன்றதை சொல்வதற்காக. அவை இப்படித்தான் அந்த ப்ராசஸிங் நடந்து கொண்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே நானே சொன்னது உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்கிச்சோ தெரியாது, நீங்கள் வேலை செய்யறபடிக்கு அவங்களுக்கு விளங்கி இருக்கும். இதே சமயம் அவுட் ஸ்டேஷன் செக்ஸ் என்று சொன்னா அவுட் ஸ்டேஷன் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவுட் ஸ்டேஷன் பிரான்ச்சுகள் எல்லாம் நான் ரீஜனல் பிரான்ச்சுக்கோ இல்லாட்டா அந்தந்த பிரான்ச்சுகள் தங்கட செக்ஸ் சேம் பேங்க் செக் கண்டா வேற விஷயம், அதை அதிலேயே செட்டில் பண்ணியாச்சு. வேற பேங்க்ஸ் செக்குகளை ஸ்கேன் பண்ணி போட்டு ஹெட் ஆபீஸுக்கு அனுப்பிடுவோம். அப்ப ஹெட் ஆபீஸுக்கு அனுப்பினா ஹெட் ஆபீஸ் தங்களோட லோக்கல் பிரான்ச்சின் இதுகளை நேர ப்ரோசஸ் பண்ணி போட்டு இந்த அவுட் ஸ்டேஷன் பிரான்ச்சஸ் இதுகளையும் எடுத்து கொண்டா அனுப்பும். அதே மாதிரி ரிவர்சல் அடுத்த நாள் விடிய நடக்கும். அப்ப இது உண்மையிலேயே பெரிய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை. காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை மட்டும் இல்ல, அதுல எதுவும் தவறு நடந்தா வீண் மனஸ்தாபங்கள் வீண் பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டு. அப்ப இந்த செக்ஸ் மட்டும் இல்ல, நீங்க கவனிச்சு பாருங்க, இப்ப டெபிட் கார்டு வந்திருக்கின்றது, கிரெடிட் கார்டு வந்திருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாம் அதே மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போக வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக இப்ப நான் காகில் ஃபுட் சிட்டியில போய் ஒரு கமர்ஷியல் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு சாமான் பண்றேன்னு சொன்னா அந்த மெஷின்ல அந்த பிள்ளை சாமான் பண்ணோன்னு அந்த பிள்ளை அந்த மெஷின்ல அந்த கார்டை போடேக்க அங்க ஒரு ஆள் அதை பார்த்து அப்ரூவ் பண்ணும். அப்ரூவ் பண்ணி அடுத்த நாள் அந்த காகில்ஸுக்கு அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்றதுக்குரிய வழியை செய்யணும். அதே சமயம் அது எந்த கிரெடிட் கார்டு
அப்ப அந்த காகில்ஸ் இருக்கிறது, இப்ப நான் கொமர்ஷியல் பேங்க் கார்டை போட்டோம்னா கொமர்ஷியல் பேங்க் ஆளுநர் அதை அப்ரூவ் பண்ற. ஆனால் இந்த காகில்ஸ் மெஷின் வச்சிருக்கிறது வந்து HNB பேங்கா இருக்கலாம். அப்ப அங்க இன்னொரு விஷயம் அங்க நடக்க இருக்குது என்னன்னு சொன்னா, எந்த கமர்ஷியல் பேங்க்ல எனக்கு டெபிட் பண்ணி போட்டு அதை HNB-ல இருக்கிற அந்த காகில்ஸ் பேங்க் காகில்ஸ் சூப்பர் மார்க்கெட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணும். அப்ப அந்த வேலைக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? அப்ப இதுகள்ல எல்லாம் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லிக்க இதுகள்ல எல்லாம் ஒரு பிழை வந்ததுன்னா அது யார் பொறுப்பெடுக்கிறது? அப்ப இதெல்லாம் மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ், அதாவது பொறுப்பு இதன் கீழ் நடக்கின்றது. அப்ப இது ஒரு சிக்கலான விடயம். இதுல ஏதாவது பிள்ளை நடந்ததுன்னா அந்தந்த வங்கிக்கு அதால பிரச்சனைகள் வர்றது மட்டுமல்ல, அந்த பைனான்சியல் சிஸ்டத்திலேயே ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். அந்த பைனான்சியல் சிஸ்டத்திலேயே ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். அப்படி நம்பிக்கையின்மை ஒன்று வந்ததுன்னா அதை போல ஒரு மோசமான நிலைமை இல்லை. ஆகவே அவற்றை தவிர்ப்பதுதான் முக்கியமாக மத்திய வங்கியின் நோக்கமாக இருக்கின்றது. அப்ப இதுல எவ்வளவு தூரம் நீங்கள் விளங்கினீங்களோ தெரியல. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கலையேண்டா எனக்கு கேளுங்க. என்னண்டா எனக்கு விளங்கினதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி நான் நினைக்கின்றேன். ஓகே, இந்த இவர் எங்கட சண்முக பாண்டியன், நீங்களும் பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? ராம்குமார். ஓம் சார். யார் ராம்குமாரா? ஆமா. நீங்கள் எங்க ஒர்க் பண்றீங்க? விஓசி. விஓசி இவங்க கொழும்பா? இல்ல மெட்டிகரோல கோக்கோட்டி ஜோடி பிரான்ச். நீங்க அண்டே சொன்னீங்க, ரைட். அப்ப சண்முக பாண்டியன், ஹலோ ஹலோ செந்தில்நாதன், சொல்லுங்க. செந்தில்நாதன் பேங்க்லயே ஒர்க் பண்றீங்க? அக்கா, நான் உங்களை அந்த இதுக்காக கேட்டேன். நான் என்ன எனக்கு கேட்கவில்லை. பரவாயில்லையா? நாங்கள் அப்ப அடுத்த இதுக்கு போவோம் முதல் நாங்கள் இது வரைக்கும் இந்த நோட்ஸை பார்த்து கொண்டு போவோம். அப்ப நாங்கள் விவாதித்ததின்படி நிதியியல் இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தை ஆகியன பல்வேறு வழிகள் மூலம் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுடைய நிதியியல் மூலங்களை, மேலும் நிதியியல் சாதனத்துடனான ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் உள்ளடக்கப்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கி அத்தகைய தீர்ப்பன வசதிகளை எளிதாக்குகிறது. இதுதான் உண்மை. அந்த தீர்ப்பனவு முறைமையிலே எளிதாக்குகிறது. தற்போதைய நிலையில் நீங்கள் நிதியியல் முறைமை அளவீடு என்னும் பாடத்தின் கீழ் லங்கா கிளியர் பற்றி படித்திருக்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கி லங்கா கிளியரின் முக்கிய பங்குதாரர்களில் ஒருவர். தீர்ப்பனவு வசதிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி கொடுப்பனவு முறைமைகளையும் மேற்பார்வையிட்டு ஒழுங்குபடுத்துகின்றது. அப்ப இதுல நாங்கள் 7வது விடயமாக நாங்கள் பார்க்க போறது தேசிய நாணயத்தின் வெளியீடும் விநியோகம். அப்ப அதே மாதிரி நாங்கள் விவாதித்த இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்புகளின் கீழ் பாதுகாப்பான பணத்தை வழங்குதல் அல்லது அதுவும் ஒரு பொறுப்பாகும். பாதுகாப்பான பணம், கட்டல் ரீதியான நாணயம் மீதான பொதுமக்கள் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக போலி நாணயங்கள் மற்றும் குச்சிகள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கை இலங்கை மத்திய வங்கி மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் தூய நாணயத்தாள் கொள்கையின் கீழ் சுற்றோட்டத்தில் உள்ள தரமற்ற நாணய. அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லணும் என்று சொன்னா, வளமையாவே எங்களோட காசுகள் இருந்தால், பழுதாகி இருந்தால், டிரான்சாக்சனுக்கு உதவாம இருந்தால் அதை நாங்க மத்திய வங்கிட்ட கொடுத்தா அது புது நோட்டை தரும். அதே மாதிரி அண்மையில் உள்ள வங்கிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்கள் மாற்றி தருவார்கள். அவர்கள் அந்த நோட்டுகளை மத்திய வங்கிக்கு அனுப்புவார்கள். அப்ப தரமற்ற தாள்களை நீக்கிறன்றது ஒரு செக்ஷன். மத்திய வங்கியில ஒரு செக்ஷன்ல இருந்து அதெல்லாம் செக் பண்ணி பார நோட்டுகளை செக் பண்ணி தரமற்றதுகளை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக புது தாள்களை நாங்கள் வெளியிடணும். அது மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி நாங்கள் முதலும் கதைச்ச மாதிரி இந்த போலி நாணயத்தாள்களை தடுக்கணும். ஏனென்றா மத்திய வங்கியின் முக்கிய நோக்கமே இந்த மக்களிடம் இந்த நம்பிக்கையாக நீங்க இந்த நாணயத்தாள்களையும் குச்சிகளையும் பாவியும் கொண்டு சொல்லி நம்பிக்கையாக கொடுத்திருக்கு.
அதுதான் மத்திய வங்கியின் முக்கிய நோக்கங்கள்லயும் உண்டு. அப்ப நம்பிக்கையை வீண் போக விடக்கூடாது. அந்த நம்பிக்கையை வீண் போக விடக்கூடாது. நம்பிக்கை வீண் போச்சுன்னா அந்த சிஸ்டமே கெலப்ஸ். இப்ப இது அந்த என்னன்னு சொல்றது, அந்த ராக்கெட் வேகத்துல போற பணவீக்கம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது வேற வேற நாடுகள்ல. அதை நான் வேற கட்டங்கள்ல உங்களுக்கு சொல்றேன். அத மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. மக்கள் மத்திய வங்கி அடிச்சு வெளியிடுற பணத்துல நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுக்காகத்தான் மத்திய வங்கி இந்த போலி நாணயங்கள்ல விடயங்கள்ல சிஐடியோட சேர்ந்து, அது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ். அப்ப சிஐடியோட சேர்ந்து சிஐடிக்கு முழு உதவியையும் செய்கின்றது. இது நாணயத்தால் உண்மையானதா பொய்யானதா என்பதை விடயத்தில். அப்போ போலி நாணயத்தாள்களுக்கு கண்டுபிடிக்கிறது, அவர்களை தண்டிக்கிற விடயங்களுக்கு சிஐடிக்கு முழு உதவிகளையும் மத்திய வங்கி செய்கின்றது. அதே சமயம் மக்கள் மத்தியில இந்த அறிவை, மக்கள் மத்தியில இந்த நாணயத்தாள்கள் என்ன மாதிரி நீங்கள் போலி நாணயத்தாள்களை அடையாளம் கண்டுகொள்ளணும் என்றது குறித்த அறிவுகளை மத்திய வங்கிட்ட நிறைய பிராந்திய அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த பிராந்திய அலுவலகங்களினூடாக அந்தந்த இடங்கள்ல கருத்தரங்குகள் அதுகளை காலத்துக்கு காலம் செய்து அதன் மூலமாக அந்த அறிவை மக்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கின்றது மத்திய வங்கி. உதாரணமாக ஒரு இருக்கும் வடிவாக தெரியாது 10 விதமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், பாதுகாப்பு இதுகள் இருக்கிறன்னு அந்த இதுல இருக்குது. தாள், ஒரு நாணய தாள் எடுத்தா அதுல 10 விதமான இது இருக்குதோ 7 விதமான இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுகளெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கின்றது. ஏன்னா சில பாதுகாப்பு ஃபீச்சர்களை போலி நாணயத்தாள்லையும் போட்டு இதண்டினோம். அப்ப உங்களுக்கு அந்த போலி நாணயத்தாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால், ஏன் குச்சிகளை விட்டுட்டு போலி நாணயத்தாள்களை மக்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னா அது லேசா அடிக்கலாம். குச்சி என்பது நான் உங்களுக்கு முதல் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். குச்சி என்பது ஒரு 10 ரூபா குத்தியே எங்களுக்கு அதை உருவாக்குவதற்கு 15 ரூபாய் 20 ரூபாய் முடிகின்றது. அது 10 ரூபாய்க்கும் மேல அந்த பெறுமதி வருகின்றது. அப்ப அப்படியான குத்திகளை செய்து கள்ள நாணயமா விடுவதற்கு அவர்களோட நோக்கமே நிறைவேறாது. ஆனா தாழ் நாணயங்களை அடிச்சு வெளியிடும் பொழுது மேல மத்திய வங்கிக்கு அது ஒரு 1000 ரூபாய் தாளை அச்சிடுவதற்கு 5 ரூபாயும் முடியாது, 5000 ரூபாய் தாளை அச்சிடுவதற்கு 10 ரூபாயும் முடியாது. அப்ப அப்படியான நேரத்துல போலி நாணயத்தாள்களையும் அந்த கடதாசி மாதிரி இவங்க அடிச்சு 5-10 ரூபாய் செலவழிச்சு அடிச்சு போட்டா 5000-10,000 உலகத்துல விடைக்க அவங்களுக்கு அது லாபம். அதாலதான் அப்படி நடக்கின்றது. அதை நாங்கள் தவிர்க்கணும். குற்றிகள் பெரும்பாலும் அது போலியாக தண்டப்படுவதில்லை. ஆனா இந்த குற்றிகள் புழக்கத்துக்கு இல்லாம வேற வேற காரணங்களுக்கு பயன்படுத்தி இல்லீகல் வேலைகளுக்கு இந்த குத்தி பித்தளைகள் செம்புகள் தேவை என்று சொல்லி அதுகளை பயன்படுத்தி அப்ப அதை தடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இப்படியான வேலைகளையும் மத்திய வங்கி செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்ப போலி நாணயத்தாள்கள் மற்றும் குற்றிகள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை மத்திய வங்கி மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் தூய நாணயத்தாள் கொள்கையின் கீழ் சுற்றோட்டத்தில் உள்ள தரமற்ற நாணயத்தாள்களை நீக்குகின்றது. நாட்டிற்கு வருகை தருபவர்கள் வழக்கமாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் அவர்கள் கொண்டு வரும் அந்நிய செலாவணியை உள்நாட்டு நாணயத்திற்கு பரிமாற்றிக் கொள்வதால் நாணயத்தாள்கள் பொதுவாக நாட்டிற்கு வருபவர்களுக்கும் நம் நாட்டின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தூய்மை பற்றிய முதல் தோற்றத்தை அளிக்கின்றன. மேலும் நாணயத்தாள் பயனாளிகள் மற்றும் அதிகாரிகள் உண்மையான நாணயத்தாள்களை போலி நாணயத்தாள்களிலிருந்து வேறுபடுத்தப்படுவது கடினம். எனவே இலங்கை மத்திய வங்கி பல நோக்கங்களுடன் பயனுள்ள தூய நாணயத்தாள் கொள்கையை மற்றும் தொடர்புடைய திட்டங்களை பேணுகின்றது. அப்ப இப்ப பாருங்க என்னன்னு சொன்னால், இப்ப கிட்டடியில 1 வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள நான் மத்திய வங்கி ஒரு புது இதொண்டு அறிவிச்சிருந்தேன்னு சொன்னா, காசு தாள்கள்ல கிறுக்கிறதோ எழுதுறதோ அதுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட 3 மாத தவணையை கொடுத்து அதுக்கு பிறகு தாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம், அது செல்லுபடி அற்றதாக போயிரும் என்ற மாதிரி மத்திய வங்கி அறிவிச்சிருந்தது. அதுக்கு மத்திய வங்கி சொன்ன காரணம், அதுகளெல்லாம் நாங்கள் எவ்வளவு செலவழிச்சு எடுக்கிறோம், அப்படி நீங்கள் அதில் திருச்சினீங்களே என்றால் அதை நாங்கள் எடுத்து ரிப்ளேஸ் பண்ணுவதற்கு
இன்னும் கூடுதலாக செலவழிகின்றது. அதால நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம். பிறகு அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணினவர்களோ இல்லாட்டா அது இன்னும் இப்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட அது கைவிடப்பட்டதோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் சில முறைப்பாடுகள் அதுகள் வந்தபடியா நான் யாராவது தெரிஞ்சாக்கள் இதுல இருந்தா எனக்கு சொல்லலாம். அந்த பாலிசி கைவிடப்பட்டதா இல்லாட்டா இப்பவும் நீடிக்கப்பட்டிருக்கின்றதோ தெரியவில்லை. ஆகவே இப்போ நாங்கள் ஒரு கீறினத்தாலோ டேமேஜ் காசு நாங்கள் வச்சிருந்தால் அதை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றுதான் நான் கூறுகின்றேன். அப்ப அப்படியான வேலைகளையும் மத்திய வங்கி செய்கின்றது. அதுக்கு அவர்கள் அங்க சொல்லுகின்ற காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப உண்மை அதுண்டா உண்மை. வெளிநாட்டில இருந்து வருபவர்கள் எங்கட ஃபர்ஸ்ட் டைமா எங்கட கரன்சியை மாத்தி எடுக்க, வெளிநாட்டு கரன்சியை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைமா இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வாரத்துக்கு இலங்கை காசு வேணும்னு மாத்தி எடுக்க, இலங்கை காசுகள் டேமேஜ் ஆகி அப்படி இப்படி கிறுக்கி எழுதி இருக்கிற காசுகளை கொடுத்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் எங்கட நாட்டை பற்றி? அது மட்டும் இல்ல, இந்த தூய்மை கரன்சிகளை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு, இல்லீகல் கரன்சிகள் என்று சொல்லி இதை நாங்க பார்ப்பதற்கு இது தடையாக இருக்கின்றது. ஒரு ஒரிஜினலான காசுல இப்படி எல்லாம் எழுதி கிறுக்கி இருந்தால் அது சட்ட ரீதியானதோ சட்ட ரீதியற்ற பணமான்னு நாங்கள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப அந்த ரெண்டு காரணங்களும் முக்கிய காரணங்களாக மத்திய வங்கி சொல்லுகின்றது. அப்ப உண்மையான நாணயத்தாள்கள், அப்ப போலி நாணயத்தாள்களை அதை திருத்திக் கொள்ளுங்க. அதுல 1-2 தமிழ் பிரச்சனைகள் இருக்கு. போலி நாணயத்தாள்களை தயாரிப்பது, அத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது, கொடுக்கல் வாங்கல்கள் செய்து மற்றும் அவற்றை வைத்திருப்பது குற்றவியல் சட்டத்தின் விதிகளின் ஏற்பாடுகளின் கீழ் கையாளப்படும் குற்றங்கள் என்பதால் இலங்கை மத்திய வங்கியின் நாணய திணைக்கள கண்காணிப்பாளர் சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் மிக நெருக்கமான உறவை பேணுகிறார். மற்றது இதுக்கு இடையில நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று போடுறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ தெரியாது. தைப்பொங்கலில் அன்று ஒரு வகுப்பு வைக்கலாமா? இதுல எனக்கு மெசேஜ போட்டீங்கன்னா நல்லம். என்னென்று சொன்னால் நான் பெருசா கொண்டாடுவதில்லை. ஆனால் இவர்கள் கேட்ட பொழுது நான் அதை விரும்பவில்லை. ஆனா நீங்கள் யாராவது வைப்போம் என்று இதுல சொன்னீர்கள் என்றால் நான் வைப்பதற்கு சம்மதம். ஏனென்றால் நாங்கள் வெள்ளன சிலபஸ் பிடிச்சாலும் நல்ல, அதுக்கு நீங்கள் உங்களோட மறுமொழியை நீங்க ஆறுதலாக யோசித்து சொல்லுங்கள். அப்ப பொருளாதார தரவுகளை அடுத்தது, அப்ப போலி நாணயத்தாள்கள் தயாரிப்பது, அத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது, கொடுக்கல் வாங்கல்கள் செய்வது மற்றும் அவற்றை வைத்திருப்பது குற்றவியல் சட்டத்தின் விதிகளின் ஏற்பாடுகளின் கீழ் கையாளப்படும் குற்றங்கள் என்பதால் இலங்கை மத்திய வங்கியின் நாணய திணைக்கள கண்காணிப்பாளர் சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் மிக நெருங்கிய உறவை பேணுகின்றார். சரி, அப்ப அடுத்தது பொருளாதார தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் தொகுத்தல், பரப்புதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். அப்ப இலங்கை மத்திய வங்கியானது இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகர். எனவே தொடர்ச்சியான அடிப்படையில் பொருளாதாரத்தின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு மற்றும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் இலங்கை மத்திய வங்கி ஒரு விரிவான தரவு தளத்தை பேண வேண்டும். இலங்கை மத்திய வங்கியானது முன்னரே அறிவிக்கப்பட்ட இடைவெளிகளில் இத்தகைய பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுகின்றது. மாணவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்தை பார்வையிடவும், தரவு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகளை நன்கு அறிந்திருக்கவும், அதன் வெளியீடுகளை பார்க்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அப்ப இதை பாருங்க. என்னன்னு சொன்னால் மத்திய வங்கியின் இன்னொரு முக்கிய நோக்கம் பொருளாதார ஆராய்ச்சி. பொருளாதார ஆராய்ச்சி என்பது நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய தகவல்களை முழுமையாக உண்மையான தகவல்களை நாட்டு மக்களுக்கு ஒரு காலத்துக்கு காலம் தெரிவிக்க வேண்டும். மன்னிக்கவும். அப்ப தகவல்களை ஒழுங்காக காலத்துக்கு காலம் ஒரு குறிப்பிட்ட கால, உதாரணத்துக்கு இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முடிகிற ஒரு
ஆய்வு இல்லாட்டா நோக்கு எல்லாத்தையும் அறிக்கையாக ஏப்ரல் 30 முதல் சமர்ப்பிச்சிரும். இப்ப அதை கொண்டு போய் அடுத்த டிசம்பர்ல நாங்கள் கொடுப்பமாக இருந்தால் ஒருத்தருக்கும் அதால ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அந்த அந்த விடயங்கள் எல்லாம் பிரயோசனப்படக்கூடியதான ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அதை கொடுத்துருவோம். ஆகவேதான் உண்மையாவே சட்ட ரீதியாக மானிட்டரி லா ஆக்டிலேயே இருக்கின்றது. டிசம்பர் 31 மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை ஏப்ரல் 30 முதல் நிதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த தகவல்கள் அடங்கிய ஆராய்ச்சி அதுகள்ல மிக முக்கியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் சில தகவல்கள், இப்ப நீங்கள் சொல்லுகின்றீர்கள் பொருளியல் நிபுணர்களாக பொருளியல் ஆலோசகராக மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அப்ப நீங்க நினைக்கக்கூடாது அரசாங்கத்துல ஒருத்தரும் அப்படி படிச்ச அதிகாரிகள் ஒருத்தரும் இல்லையா? உண்மையின்படியே அரசுரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிஸ்கல் பாலிசியை டிசைட் பண்றது அரசாங்கம் தான், நிதியமைச்சு தான், ட்ரெஷரி அந்த துறை செய்தி தான். அப்ப அங்க எவ்வளவோ படிச்சாக்கள் இருக்கணும். ஆனாலும் இந்த தொழிலை மானிட்டரி சைட்ல நாணய கொள்கையின் அடிப்படையில அரசாங்கத்துக்கு ஆலோசனை செய்வது மத்திய வங்கியாகத்தான் இருக்கின்றது. அப்ப அதுல சொல்லி இருந்தது மத்திய வங்கி இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகர் என்ற மாதிரி. எனவே தொடர்ச்சியான அடிப்படையில் பொருளாதாரத்தின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் மற்றும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் இலங்கை மத்திய வங்கியானது ஒரு விரிவான தரவுத்தளத்தை பேண வேண்டும். அப்ப அப்படியான ஒரு பெரிய விரிவான ஒரு தரவுத்தளத்தை வச்சிருக்கின்றது மத்திய வங்கி. குவார்டர்லி இப்ப நான் உங்களுக்கு வங்கி மேற்பார்வை திணைக்களத்துல என்ன மாதிரி அந்த ஆஃப்சைட் சூப்பர்விஷன்ல தரவுகளை வங்கிகள்ல இருந்து எடுத்துக்கொள்ளுதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், டெட்லைன் எல்லாம் போட்டு எடுக்கிறது. அதே மாதிரி அந்தந்த துறைகள்ல இருந்து மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் தனது தகவல்களை எடுத்துக்கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், அந்த இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடுவதற்கு உற்பத்தி முறையில் நாங்கள் கணிப்பிடுவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும் எத்தனையோ துறைகள்ல இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். 10 12 செக்டர்ஸா 14 செக்டர்ஸா பிரிச்சிருக்கணும். அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன சப் செக்டர்ஸ் இருக்கின்றது. அப்ப அவ்வளவு இடங்கள்ல இருந்தும் தகவல்கள் வரணும்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு விரிவான தளத்தை அது வச்சிருக்கின்றது என்று உங்களுக்கு விளங்கும். அப்ப இலங்கை மத்திய வங்கியானது முன்னரே அறிவிக்கப்பட்ட இடைவெளிகளில் இத்தகைய பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுகின்றது. மாணவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்தை பார்வையிடவும் தரவு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகளை நன்கு அறிந்திருக்கோம், அதன் வெளியீடுகளை பார்க்கவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இப்ப நீங்களும் அதை பார்க்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். காலத்துக்கு காலம், ஆண்டுக்கு ஆண்டு, இப்ப நாங்கள் வேலை செய்த காலத்திலும் பார்க்க இப்பொழுது நிறைய வெப்சைட்டுகள் எல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு அதாவது ஆன்லைன்ல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை தவிர பப்ளிகேஷன்ஸ், நிறைய பப்ளிகேஷன்ஸ் அவங்களோட அவுட்லெட், சேல்ஸ் அவுட்லெட்ஸ்ல எல்லாம் விற்கிறதுக்கு இருக்கின்றது. ஆகவே இதுகள் இந்த இதுக்கு கீழே வருது, பொருளாதார தரவுகளை புள்ளி விவரங்களை தொகுத்தல் பரப்புதல் என்ற இதுக்குள்ள வருது. அடுத்தது அரசாங்கம் மற்றும் அதன் முகவர்களுக்கான வங்கியாளராக தொழிற்படுவதுடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் அரச பணியங்களுக்காக வர்த்தக வங்கியெல்லாம் முதுநிலை வணிகர்களுக்குமான நடைமுறை கணக்கு வசதிகளின் ஏற்பாட்டாளராகவும் தொழிற்படுகின்றது. அப்ப இதுல நாங்கள் சொல்லணும் அரசாங்கத்தின் வங்கி, மத்திய வங்கி என்பது அரசாங்கத்தின் வங்கி என்றது உங்களுக்கு தெரியும் தானே. அவை அரசாங்கத்தின் வங்கி என்று நாங்கள் சொல்லும் போது அரசாங்கத்தின் கணக்கு மத்திய வங்கியில இருக்கும், அரசாங்கத்தின் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று மத்திய வங்கி இருக்கும். அதை தவிர உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், நான் உங்களுக்கு சொன்னேன் வர்த்தக வங்கிகள் இந்த அந்த தீர்க்கும் வீடு இல்லாட்டா லங்கா கிளியரின் ஊடாக செய்யப்படுகின்ற எல்லா டிரான்சாக்சன்ஸும், அதாவது யார் எந்த வங்கி எந்த வங்கிக்கு கொடுக்கணும், எந்த வங்கி எந்த வங்கிக்கு இருந்து வேண்டணும் என்ற எல்லா தகவல்களும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளாலதான் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும்.
அந்த கரண்ட் அக்கவுண்ட் வந்து ஒவ்வொரு வர்த்தக வங்கியும் மத்திய வங்கியில கரண்ட் அக்கவுண்ட் ஒன்று வச்சிருந்தா தான் அது வந்து சுமூகமாக நடக்கும். அதால கவனிச்சு பாருங்க, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அரசாங்கம் மற்றும் அதன் முகவர்களுக்கான வங்கியாளராக தொழிற்படுவதுடன் அப்ப அரசாங்கத்தின் கணக்கு அங்கே இருக்கின்றது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட்ஸும் அங்கே இருக்கின்றது. அடுத்தது அரச புண்ணியங்களுக்காக வர்த்தக வங்கி எல்லாம் முதுநிலை வணிகர்களுக்குமான நடைமுறை கணக்கு வசதிகளின் ஏற்பாட்டாளராக தொழிற்படுகிறது. அப்ப அரச புண்ணியங்களுக்காக வர்த்தக வங்கி எல்லாம் முதுநிலை வணிகர்கள் என்று சொன்னால் யார்? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திரைசேரி உண்டியல்களை நாங்கள் வழங்கும் பொழுது சில அதுல சில முதன்மை வணிகர்களுக்குத்தான் உண்மையிலே திரைசேரி உண்டியலோ திரைசேரி முறையோ வழங்கப்படும். எனக்கு கம்ப்ளிகேஷனா இருக்கு, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் என்றுதான் நினைக்கின்றேன். எனக்கு வேற எங்கேயா விளங்கப்படுத்தினான்னு தெரியல. அப்ப அப்படியான நேரத்துல அவர்களுடைய பேணுவதற்கு ஒரு கரண்ட் அக்கவுண்ட் இருக்கணும் மத்திய வங்கியில. அந்த அப்ப உண்மையின்படி அவையில் வந்து லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆயும் இருப்பினும் அதுல மெம்பர்ஸ் சில வங்கிகள் வந்து இல்லாட்ட சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வர்த்தக வங்கிகளா இருக்காது. உதாரணத்துக்கு நேஷனல் சேவிங் பேங்க். நேஷனல் சேவிங் பேங்க் வந்து ஒரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் இல்ல, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி இல்ல, அது ஒரு உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கி. ஆனா இந்த ட்ரெஷரி உண்டியல்களை வேண்டதுல என்எஸ்பியும் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறபடியால் அவர்கள் வந்து தேசிய சேமிப்பு வங்கியும் அங்கே ஒரு கணக்கை வச்சிருக்கும். அதே அடிப்படையில நான் சில தனியார் நிறுவனங்கள், உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நான் நினைக்கிறேன் அது கிட்டடியில நடந்த நீங்கள் கேள்விப்பட்ட அந்த சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேம் என்றதுல வந்து சம்பந்தப்பட்டது ஒரு நிறுவனம் வந்து அது வங்கி இல்லை, ஒரு தனியார் நிறுவனம். அப்ப அந்த தனியார் நிறுவனமும் முதன்மை நிறுவனமாக டீலரா இருந்தபடியா அந்த நிறுவனத்துக்கும் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் இருந்தது மத்திய வங்கி. அப்ப அப்படியான தனியார் நிறுவனங்களும் இங்கே வந்து திரைசேரி உண்டியல்களை வாங்கி விற்கும் முதன்மை ஆட்களாக உரிமம் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் கரண்ட் அக்கவுண்டை பேண வேண்டிய தேவை இருக்குது. கரண்ட் அக்கவுண்ட் இருக்கும் மத்திய வங்கியில். அப்ப அரசு மற்றும் அரச நிறுவனங்களின் நிதி தேவைகளை எளிதாக்க இலங்கை மத்திய வங்கி பல வங்கி வசதிகளை அவைக்கு வழங்குகின்றது. அத்தகைய வசதிகளில் அவர்கள் சார்பாக கணக்குகளை வைத்திருத்தல் மற்றும் தேவையான கொடுக்கல் வாங்கல்களை செய்தல் ஆகியவை அடங்கும். மேலும் இலங்கை மத்திய வங்கி ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் மதிப்பிடப்பட்ட அரசாங்கத்தின் இறை வருமானத்தில் 10% வரையான உச்ச வரையறுக்குட்பட்டு கட்டணம் எதுவுமின்றி அரசாங்கத்திற்கு தற்காலிக முற்பணங்களை வழங்குகின்றது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், அரசாங்கத்தின் இப்ப சொல்லுவோம் 2021 பட்ஜெட் வந்துட்டு என்று சொன்னால் 2021 பட்ஜெட்ல அரசாங்கம் ஒரு பட்ஜெட் இன்கம் காட்டும். எங்களுக்கு 3000 பில்லியன் வருமானம் 2021 இருக்கின்றது என்று அரசாங்கம் சொல்லுது என்று சொன்னா அந்த 3000 பில்லியன்ல 10% 300 பில்லியன் ரூபாவை முற்பணமாக மத்திய வங்கி உடனடியாக வழங்கலாம். ஏன்னு சொன்னா அந்த கேரண்டி வந்து அந்த அஷூரன்ஸ் வந்து பட்ஜெட்ல இருக்கிறபடியா. சரியா? ஆகவே அப்படியான ஒரு இதுவும் இருக்கிறபடியால் மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு கடன் வழங்கலாம். அப்ப தினமும் பல்வேறு வகையான வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றன. இத்தகைய பெரும்பாலான வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் இலங்கை மத்திய வங்கியினால் வசதி செய்யப்படுகின்றன என்பதுடன் அதற்காக அந்தந்த வங்கிகளின் சார்பாக கணக்குகளை பேணுகின்ற வர்த்தக வங்கிகள் அவற்றில் குறுங்கால திரவத்தன்மையை முகாமைத்துவம் செய்வதற்காக துணைநிலை வைப்பு வசதி மற்றும் துணைநில் கடன் வசதி வடிவத்தில் வசதிகளை இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. அப்போ இந்த SDF SLF எல்லாம் என்னன்றதை நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு நான் நம்புறேன். ஆகவே அதன் மூலமாக திரவத்தன்மையை பேணுவதற்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு மத்திய வங்கி முன்வருகின்றது. அப்ப SDF SLF என்பதை நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது
கிராஸ் பண்ணுமா இருந்தால் நாங்கள் அங்கே படிப்போம். இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்போம். அப்படி இது விளங்கவில்லை என்று நீங்கள் யாராவது சொன்னா நான் அதில் விளங்கப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றேன். இதுக்கு முந்தி நாங்கள் சொல்லுவோம் எதுன்னு சொல்றது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ் என்று சொல்லுவோம். அதைத்தான் இப்ப நாங்க எஸ்டிஎஃப் எஸ்எல்எஃப் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வங்கிகள் அவற்றின் நிலைத்திருத்தலுக்கு அச்சுறுத்தும் நிதியியல் சிக்கல்கள் எதிர்கொள்ளும் போது இது போன்ற சூழ்நிலைகளில் உள்ள ஏனைய மத்திய வங்கிகள் செயற்படுவது போலவே இலங்கை மத்திய வங்கியும் வழங்குவதாக இருப்பதன் மூலம் அவர்களை மீட்கும் அதன்படி வங்கிகளுக்கான ஒரு வங்கியாளராக இலங்கை மத்திய வங்கியும் செயல்படுகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும் வங்கி வீதம் என்று ஒன்று இருக்கின்றது. வங்கிகளுக்கு வங்கியாளராக மத்திய வங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் வங்கிகளின் வங்கி இல்லாட்டா இறுதி கடன் ஈவோ. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த வங்கிகள் தங்களுக்கு திரவ பிரச்சனை வரும் பொழுது எல்லா இடமும் ட்ரை பண்ணி அந்த வங்கிகளுக்கு இடையேயான இன்டர் பேங்க் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு இடம் கிடைக்கலைன்னா மத்திய வங்கிட்ட விரைவினம். அந்த நேரம் எஸ்டிஎஃப் எஸ்எல்எஃப் மூலமாகவும் மத்திய வங்கி அந்த திரவநிலையை கொடுக்க பார்க்கும். அதிலும் கடந்து போகும்போது ஒரு வங்கிக்கு நீதியான நெருக்கடி வரும் பொழுது மத்திய வங்கிட்ட நேரடியாக ஒரு அட்வான்ஸ் ஒரு குறுங்கால கடனை கேட்கலாம். கடன் என்று சொல்லலாம். அது பெரிய ப்ரொசீஜர். அவை குறுங்கால கடன்களை கேட்கும் பொழுது அதுக்குரிய வட்டியை மத்திய வங்கி அறவிடும். அது சொல்றது நாங்கள் பேங்க் ரேட் வங்கி வீதம் என்று சொல்லுவோம். அது மிகவும் கூடுதலான வட்டி வீதமாக இருக்கும். எனக்கு தெரியவில்லை, நீங்கள் யாராவது தெரியுமான ஆக்கள் இருந்தால் சொல்லுங்க. இப்பொழுது அந்த வீதம் என்ன போகும் எனக்கு நோ ஐடியா அது என்ன வீதம். ஆனால் எல்லா வட்டி வீதங்களும் பார்க்க அது கூடுதலாக இருக்கு. இப்ப எஸ்ஆர்ஆர் என்று சொல்லப்படுகின்ற விசேட வைப்பு வீதமே 2 வீதமா வந்த பின்பும் கூட அது இந்த வீதங்களுக்கு மேல் இப்ப எஸ்டிஎஃப்பும் எஸ்எல்எஃப்பும் நான் நினைக்கிறேன் 4.5 வீதம் 5.5 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கடைசி இதுல நான் பார்த்தேன். ஆனால் இது எனக்கு அதிலும் பார்க்க கூடவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வடிவா தெரிஞ்சு அடுத்தது சில வர்த்தக வங்கிகள் அரச பணியங்களுக்கான முதுநிலை வணிகர்களாக செயல்படுகின்றன. அப்ப சில வர்த்தக வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களும் முதுநிலை வணிகர்களாக செயல்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கி அவர்களுக்கும் வசதிகளை வழங்குகின்றது. அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு முதல் சொன்னேன். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் முகவர் தொழிற்பாடு அப்ப ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இப்ப இந்த கோ ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. அப்போ கோ ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சு இப்ப ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். அப்ப ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்று சொன்னா இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பாக பல முகவர் தொழிற்பாடுகளை வழங்குகின்றது. இத்தகைய தொழிற்பாடுகளை மற்ற நிறுவனங்களும் வழங்க முடியும். இருப்பினும் அரசாங்கம் சார்பாக அவற்றை செய்ய அரசாங்கம் ஒப்படைத்தால் இலங்கை மத்திய வங்கி அவற்றை செய்யாமல் தவிர்க்க முடியாது. அப்ப அந்த தொழிற்பாடுகள் பின்வருமாறு. அப்ப பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கம் மத்திய வங்கியை செலக்ட் பண்ணும் சில சேவைகளை செய்து தரும்படி. அதுல முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் மத்திய வங்கியில இருக்கிற நம்பகத்தன்மையாலதான் அது அவ்வளவு உடனடியாக உடனடியாக வேறொருத்தரையும் நியமிக்க முடியாத சந்தர்ப்பத்துல மத்திய வங்கியை டக்கண்டு கூப்பிட்டு கொடுக்கும் இந்த வேலையை செய்தாங்க. அப்படி நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிற வேலைகளும் உள்ளன. அப்ப அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அதுல ஒன்றுதான் அரச படுகடனின் முகாமைத்துவம் என்பது என்ன? பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக். அப்ப பப்ளிக் டெட் என்பது என்ன? அரசுக்கு தேவையான கடன் விடயங்களை அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் சந்தையில் பெற்றுக் கொடுப்பது. அப்ப இதுக்குள்ளதான் திரைசேரி உண்டியல்களை வழங்குதல், திரைசேரி பிணைமுறிகளை வழங்குதல் எல்லாம் வரும். திரைசேரி உண்டியல்கள் என்பது மிகவும் குறுகிய கால விடயமாக இருக்கும். 3 மாதம் 6 மாதம் மேக்சிமம் 1 இயராகவும் இருக்கும். திரைசேரி பிணை முறிகள் என்பது நீண்டகால 5 வருடம்
10 வருடங்களாயும் இருக்கும். அவை அரசாங்கத்தின் இப்படியாக திரைசேரி உண்டியல்களை வழங்கி திரைசேரி புனைமுறைகளை வழங்கி உதவி செய்கின்றது. இலங்கை அரசாங்கம் அதன் வருவாய் சேகரிப்பிற்கு அப்பால் அதிக செலவு செய்வதால் அதன் மறக்க முடியாத வரலாற்றில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கொண்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியானது அரசாங்க இறை முகவர் ஆகும். திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகள் வடிவிலான அரசாங்க கடன் சாதனங்களை மிக குறைந்த செலவில் வழங்குதல் மற்றும் பொதுப்பாடு கடனை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் புதுப்பித்தல் மூலம் நிதி திரட்டல் என்பதற்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப இதுல விளங்குறது நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தினதுதான் இதுல இருக்கின்றது. கடந்த காலத்தையும் இது போன்றே சாதனங்கள் பௌதிக ரீதியாக பாதுகாப்பான பத்திரங்கள் வடிவில் வழங்கப்பட்டன. இப்போது அவை லங்கா செக்யூர் எனப்படும் கணனியால் நிர்வகிக்கப்படும் பத்திரங்களற்ற இலத்திரனியல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அப்ப இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, பங்கு சந்தையில நீங்க பங்குகள் வாங்கி விற்க வழிகிட்டாலும் எல்லாம் எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்ட்லெஸ்ஸா போயிட்டுது. ஒன்றும் கடிதமா வராது. எல்லாம் உங்களோட சிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற பங்குகளை நீங்க வாங்கி வித்தா இப்ப சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அதுல உங்களோட டிரான்சாக்சன்ஸ் விழுந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஆன்லைன்ல அதை பார்த்து கொள்ளலாம். சாஃப்ட் காப்பியா நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் இதுவும் லங்கா செக்யூர் எனப்படும் கணனியால் நிர்வகிக்கப்படும் பத்திரங்களற்ற இலத்திரனியல் வடிவத்தில் வழங்கப்படுகின்றன. பத்திரங்களற்ற வாங்கல்கள் மற்றும் மத்திய வைப்பக முறைமை என்பன பத்திரங்களற்ற புண்ணியங்கள் தீர்ப்பனவு முறைமை ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் SSSS எனப்படும் முறைமை மூலம் கையாளப்படுகின்றது. அப்ப இது அந்த டிரான்சாக்சனுடைய ஒரு லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் என்றுதான் சொல்லணும். ஆரம்பத்துல நாங்கள் எல்லாம் பேப்பர்களால தான் கையாண்டு கொண்டிருந்தது. இப்ப எல்லாம் ஸ்கிரிப்ட்லெஸ்ஸா மாறிட்டது. பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதற்காக வெளிநாட்டு நாணயத்தில் குறித்திரைக்கப்பட்ட முறைகளையும் இலங்கை மத்திய வங்கி வழங்குகின்றது. பன்னாட்டு மூலதன சந்தைகள் உள்ளிட்ட பன்னாட்டு மூலங்களில் இருந்து நிதி திரட்டுவதை கையாள்வதில் வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் சர்வதேச மதிப்பீட்டு முகவர் உள்ளிட்ட சர்வதேச முகவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்ப உள்நாட்டில இருந்து மட்டுமில்ல வெளிநாட்டில இருந்தும் நாங்கள் முறிகளை வித்து வெளிநாட்டு கடன்களை நாங்கள் வாங்குகின்றோம். அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உள்நாட்டு சந்தை அவ்வளவு தூரத்துக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதிலும் பார்க்க கூடுதலான கடன் இந்த அரசாங்கத்துக்கு தேவைப்படைக்க உள்நாட்டு சந்தையில கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் வெளிநாட்டு சந்தைக்கு போய் வேண்டுறோம். அப்படி இல்லாமல் உள்நாட்டு சந்தையில சில நேரங்கள்ல வட்டி வீதம் கூடுதலாக இருக்கும். தட்டுப்பாடு வரும்பொழுது நாங்கள் இன்னும் கூடுதலான வட்டி வீதத்துக்கு தான் கடன் வேண்ட வேண்டி இருக்கும். ஆனால் மாறாக வெளிநாட்டுல மிகவும் குறைந்த வட்டி வீதத்துல சில நேரங்கள்ல அந்த நேரம் அதே சமயம் கடன்கள் வழங்குவதற்கு ஆக்கள் தயாராக இருக்கும், நாடுகள் தயாராக இருக்கும், நிறுவனங்கள் தயாராக இருக்கும். நேரத்துல நாங்கள் உள்நாட்டிலிருந்து கடன் வாங்குறதுல பார்க்க வெளிநாட்டு கடனை வேண்டது லேசு. அப்ப எப்படிப்பட்ட கடன்களாக இருந்தாலும் இதெல்லாம் சவரின் லோன்ஸ் என்று தான் சொல்லப்படுகின்றது. அதாவது அரசாங்கத்தின் உத்தரவாதத்துடன் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் கடன் வட்டியோடு சேர்ந்து கட்டாயம் கிடைக்கும் என்றபடியா இதுகள் பயப்படாம மக்களால வேண்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் வேற வேற வகையான இன்ஸ்டிடியூஷனல் லோன்ஸ் அதுகள்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க இதுகள்ல இன்வெஸ்ட் பண்ணினால் வட்டி வீதம் ஒப்பீட்டு ரீதியில குறைவாக இருக்கும். அதே சமயம் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் உள்நாட்டுல கடன் வாங்குறதுன்னு பார்க்க வெளிநாட்டுல கடன் வாங்கினால் ஒரு தீமை இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த மட்டும் இப்ப நாங்கள் படிச்ச மாதிரி ஃபாரின் கரன்சி என்றது டிப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டு போகின்றது. அப்ப ஃபாரின் கரன்சி என்று டிப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டு போகின்றது என்று சொன்னால் நாங்கள் வெளிநாட்டில் குறைந்த வட்டி வீதம் என்று சொல்லி கடனை வேண்டினாலும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதோ பிற்காலத்தில் அதற்குரிய வட்டியை திருப்பி செலுத்துவதோ உள்நாட்டில் கூடுதலான பணம் எங்களுக்கு தேவைப்படும். ஏனென்றால் எங்களோட கரன்சி டிப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கொள்ளப்படுகிறது. அப்போ உள்நாட்டு மற்றும் சர்வதேச மட்டத்திலான அனைத்து மூலங்களிலிருந்தும் நிதி திரட்டுவதன் நோக்கம்
பூர்த்தி செய்யும் மூலங்களை உறுதி செய்வதாகும். உண்மையாவே இது கொஞ்சம் கஷ்டமான விடயமாக இருக்கின்றது. அதாலதான் அரசாங்கம் வெளிநாட்டிலையும் போய் கடனை வேண்டுகின்றது. அப்ப இந்த முகவர் தொழிற்பாடுகளை நிறைவேற்ற இலங்கை மத்திய வங்கியின் பொதுப்படுகடன் திணைக்களத்தின் கண்காணிப்பாளர். அப்ப நாங்கள் முதல் பார்த்தோம் கரன்சி இஷ்யூ விஷயங்கள்ல பார்த்தோம், அது நாணய திணைக்களத்தின் கண்காணிப்பாளர், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் கரன்சிஸ். இங்க பொதுப்படு கடன் திணைக்களத்தின் கண்காணிப்பாளர், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பப்ளிக் டெட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பொறுப்பான அதிகாரமாக உள்ளார். மேற்கொண்ட செயற்பாடுகளை எளிதாக்க இலங்கையின் மத்திய வங்கி மற்றும் நிதி மூலங்களுக்கு இடையேயான இணைப்பாக SPD முதநிலை வணிகர்களை நியமிக்கின்றனர். வெளிப்படையான மற்றும் மோசடி இல்லாத பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தை உறுதிப்படுத்த அனைத்து முதநிலை வணிகர்களும் அவ்வப்போது வழங்கப்பட்ட விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கு SPD பொறுப்பாகும். அப்ப இங்க SPD என்றது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பப்ளிக் டெட், அவர்தான் பொறுப்பாக இருப்பார். அடுத்தது வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம். அப்போ அந்த காலத்துல, அதாவது 77ஆம் ஆண்டுல நாங்கள் திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திறந்த பொருளாதார கொள்கையில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முதல் மிகவும் இறுக்கமான செலாவணி முகாமைத்துவம் பேணப்பட்டது. இறுக்கமான செலாவணி முகாமைத்துவம் என்று சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், முக்கியமாக 70லிருந்து 77 மட்டும் எங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனைகள் இருந்தபடியாத்தான் நாட்டிலே பஞ்சங்கள், இறக்குமதிகள் செய்ய முடியாத ஒரு கட்டம் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு உள்நாட்டிலேயே பொருட்களை உற்பத்தி செய்யுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணப்பட்ட நேரம் எங்களுக்கு வெளிநாட்டு செலாவணி என்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்ப அந்த நேரத்துல அந்த வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவத்தை செயற்படுத்தி கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் மத்திய வங்கி. மத்திய வங்கி மிகவும் இறுக்கமான வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவத்தை பேணிக்கொண்டு இருந்தது. இந்த முகவர் தொழிற்பாட்டை இலங்கை மத்திய வங்கியின் மைய தொழிற்பாடுகளில் ஒன்றான செலாவணி வீத முகாமைத்துவத்துடன் தொடர்படுத்தி தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப நாங்க முதல் செலாவணி வீத முகாமைத்துவம் படிச்சுட்டோம், அது வேற. இது வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம். அனைத்து வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களும் பல்வேறு தரப்பினரால் சட்டத்தின் ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான செலாவணி கட்டுப்பாடு சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி இந்த தொழிற்பாடு செயற்படுத்தப்படுகின்றது. வெளிநாட்டு செலாவணி பயிற்சிகளை கண்காணித்தல், வெளிநாட்டு செலாவணி பயிற்சிகளை கண்காணித்தல், நாணய பரிமாற்றம் உள்ளிட்ட குறிப்பிட்ட வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கான உரிமங்களை வழங்குதல் மற்றும் இலங்கை மத்திய வங்கி நியமித்த நாணய விற்பனையாளர்களின் வணிக நடவடிக்கைகளை கண்காணித்தல் ஆகியவை முக்கிய செயற்பாடுகளாக கருதப்படுகின்றது. அப்போ இவியல் மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பினோம். இப்போ நாங்கள் போய் நான் ஒபிஷியலா நான் நினைக்கின்றேன் $10,000 நாங்கள் டிக்ளேர் பண்ணாம நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா மேக்சிமம் $10,000 நான் கொண்டு போகலாம். அது இப்ப செய்யப்பட்டிருக்கின்ற திறந்த பொருளாதார கொள்கைக்குள்ள வந்த தளர்வுகள், வெளிநாட்டு நாணய முகாமைத்துவத்துல வந்த தளர்வுகள். அப்ப அதுவும் இல்லாம சொல்லுவேன், நான் இங்க இருந்தோம்னா $1,000 அனுப்பணும் அபிஷியலா, ஒரு இந்த பிள்ளை கனடால படிக்கிறான்னு சொல்லி நான் அனுப்பணும்னு சொன்னால், நான் கமர்ஷியல் பேங்க்ல போய் ஒரு டிராஃப்ட் எடுக்கிறேன், அவன் இன்ஸ்டிடியூஷனுக்கு காசு அனுப்புறதுக்குன்னு சொல்லி $1,000 எடுத்து டிராஃப்ட் எடுத்தேன்னு சொன்னால், அதுல பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஃபார்ம் ஒன்று தெரிவிக்கணும், மத்திய வங்கியின் ரிக்வயர்மெண்ட்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று. அப்ப நாங்கள் அதையும் ஃபில் பண்ணி விட்டா அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்ய மாட்டா, என் $1,000 அனுப்பினதுக்கு என்ன அந்த ஃபார்மை மத்திய வங்கிக்கு அனுப்புவீங்க. இல்லாட்டா ஏதோ ஒரு வகையில அன்றாடு நடைபெற்ற வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்குள்ள அந்த 1000 அடங்கும். அப்ப அங்கிருந்து மத்திய வங்கி மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கும் இந்த திணைக்களத்துல எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன கேட்டகரியில வெளியில போகுது, என்னென்ன கேட்டகரியில வந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இப்ப புதுசாக பிரச்சனைகள் வந்திருக்கின்றது என்னன்னு சொன்னால் இந்த மணி லாண்டரிங். மணி லாண்டரிங் என்று சொல்வது என்னன்னு சொன்னால் செலவை நாணயத்தை செலவை செய்தல் என்று சொல்லுவார்கள். அதாவது இல்லீகல் முறையில நாங்கள்
பெறுகின்ற பணத்தை இன்டர்நேஷனல் ரீதியில இல்லீகல் முறையில கிடைக்கிற பணங்கள், பிளாக் மார்க்கெட்டுகளால கிடைக்கிற பணங்கள் எல்லாத்தையும் சட்ட ரீதியான முறையில பணமாக மாற்றிக் கொள்வதற்கு வேற வேற நாடுகளையும் பயன்படுத்திக் கொள்ளினோம், பிற நாட்டாக்கள் உள்நாட்டாக்கள் எல்லாரும். அப்ப அதுகளை தடை செய்வதற்காகவும் இப்படியான வெளிநாட்டு நாணயங்கள் போகுது என்று சொன்னால் அதற்குரிய ஒரு மூவ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் ஒன்றை சென்ட்ரல் பேங்க்கு அறிவிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இத மாதிரி உங்களுக்கு விளங்கி இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். அப்ப அதை செய்யறது வந்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். அப்ப எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு. அதை தவிர நிதிய முகாமைத்துவம் மற்றும் ஊழியர் சமலாப நிதியத்தின் கட்டுக்காப்பு. அப்ப இபிஎஃப்ஐயும் மேனேஜ் பண்றது சென்ட்ரல் பேங்க் தான். அப்ப இபிஎஃப் ஃபைனான்சியல் சைடு, அக்கௌண்ட் சைடு, ஃபைனான்சியல் சைடு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்றது சென்ட்ரல் பேங்கா இருக்கின்றது. அப்ப நீங்க இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செய்வீங்களா, உங்களுக்கு தெரியும் அந்த பி கார்டு அதுகள் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு மாதம் கேஷுவல் எம்ப்ளாயியோ எப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயும் எங்க வேலை செய்தாலும் அந்த நிறுவனம் அவர்களுக்காக 12% இபிஎஃப் ஆக கட்ட வேண்டி இருக்கும் மாதம் அரசாங்கத்தின் இபிஎஃப் திணைக்கிறது. அதுல 8% அந்த ஊழியர்கிட்ட இருந்து கழிச்சு 12% தான் போட்டு 15-20% மாதம் கட்டுவோம். இதை தவிர ஊழியர் நம்பிக்கை நிதி என்று சொல்லி 3% அது தொழில் தருணரே கட்ட வேண்டி இருக்குது, அது வேற விஷயம். அப்ப இப்ப இந்த ப்ரோசஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் இபிஎஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட் கவனிச்சு கொண்டிருக்கிற தொழில் திணைக்களம். அப்ப நீங்க பிராந்திய ரீதியில என்று சொன்னா என்ன, கொழும்புல என்று சொன்னா என்ன, லேபர் டிபார்ட்மெண்ட் கிளைகளோ இல்லாட்ட தலைமை அலுவலகத்துல இபிஎஃப் செக்ஷன் ஒன்று இருக்கும்போது அங்கேதான் எல்லாம் ஃபார்முகளை ஃபில் பண்ணி அனுப்பி அவரை ரெஜிஸ்டர் பண்ணணும், இப்படி ஒரு ஆள் இந்த வேலை செய்யறோம். ஆனால் மாதங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் கட்ட வேண்டியது மத்திய வங்கி. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் லேபர் டிபார்ட்மெண்ட் செய்கின்றது, ஃபண்ட் விஷயத்தை மத்திய வங்கி செய்கின்றது. அப்ப இங்க மத்திய வங்கி என்ன செய்கின்றது என்று சொன்னால் இபிஎஃப் இப்ப போன கிழமை நீங்க பார்த்திருப்பீங்க பேப்பர்கள்ல இபிஎஃப் டிபார்ட்மெண்ட், மத்திய வங்கி இந்த இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் இபிஎஃப் இந்த அக்கவுண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தது. அப்ப இபிஎஃப் திணைக்களம் என்ன செய்யுமான்னு சொன்னா இபிஎஃப் கண்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் திரைசேரி உண்டியல்கள்ல தான் முதலிட்டு கொண்டிருந்தது. திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள்ல தான் முழுக்க அரசாங்கத்தின் சவரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் போட்டு கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் இப்ப தேசிய சேமிப்பு வங்கியும் அதே வேலையை தான் செய்தது. தேசிய சேமிப்பு வங்கி உருவாக்கப்பட்டதும் அந்த நோக்கத்தோடு தான், அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்காக தேசிய சேமிப்பு வங்கியும் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த பணம் வந்து இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அதுல ரிட்டர்ன்ஸ் தரும். அதாவது வருடம் அதுக்குரிய வட்டி வருமானங்கள் கிடைக்கும். அப்ப வட்டி வருமானங்கள் வந்ததுன்னா இபிஎஃப் திணைக்களம் என்ன செய்யும் என்று சொன்னா, அங்க இபிஎஃப் திணைக்களத்துல மத்திய வங்கியின் ஊழியர்கள் வேலை செய்தாலும் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், சம்பளம் அதுல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு மிச்சம் வார தொகையில மெம்பர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இத்தனை வீதம் இந்த முறை உங்களுக்கு லாபம் என்று சொல்லி. அப்ப நீங்க 55 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அதை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இடையில நீங்கள் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னால் நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு போகணும். அதை தவிர வேற ஏதேனும் தேவைகள், மருத்துவ ரீதியான செலவுகள் சொன்னா இந்த இடையில எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட வீதம். சொன்னா திருமணம் செய்த தாங்கள் இனி வேலை செய்ய போயில்லையா இப்படியும் எடுத்துக்கலாம். அதுவும் கடந்த வரவு செலவு திட்டத்துல நீங்கள் பார்த்திருப்பீங்க. இப்ப 55 வயதுல இருந்து 60 வயதாக சட்ட ரீதியாக சொல்லவில்லை, ஆனால் வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தனியார் துறையும் 55 வயது இளைப்பாறும் வயது என்றதிலிருந்து 60 வயதாக மாற்ற சொல்லி. அப்ப அப்படியான நேரத்துல வந்து உடனடியாக இல்லை, உடனடியாக இப்பவும் 55 வயதிலேயே இபிஎஃப் ரிட்டையர்மெண்ட் காசை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் நீண்ட காலத்தில் அது இனி 60 வயதில் தான் எடுக்கக்கூடியதா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
அவே இப்படியாக இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் செயல்படுகின்றது. அப்படி செயல்பட்டு கொண்டு வந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முதல் மத்திய வங்கியின் இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்குதுன்னு சொன்னால், இந்த வந்த வருமானத்துல கிட்டத்தட்ட 5% 10% நாங்கள் பங்கு சந்தைகள்லையும் முதலிடுவோம். அதாவது எங்கள்கிட்ட ஒரு கஸ்டமரி ஒரு பாரம்பரிய ஒரு கொள்கையாக இருந்தது என்னன்னு சொன்னால், நாங்கள் அரசாங்கத்தின் வைப்புகள் கடன்கள்ல தான் நாங்கள் முதலீடு செய்து கொண்டு இருந்த நாங்கள் இப்போ அதுல ஒரு 5% 10% எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பங்கு சந்தைகள்ல முதலிட்டது இபிஎஃப். ஏனென்று சொன்னா பங்கு சந்தைகள்ல வந்து கூடுதலான ரிட்டர்ன் கிடைக்குது என்றதுதான் உண்மையான காரணம். அது மட்டுமல்ல, அந்த பங்கு கொழும்பு பங்கு வளர்ச்சி அடைய செய்யலாம். இபிஎஃப்ல ஒரு 5% என்பது அது பெரிய மார்க்கெட்லயே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இபிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் கிட்ட போயிருந்தது. அப்ப 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியனு கிட்ட டிபாசிட் இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு 5% நாங்கள் இலங்கை பங்குச்சந்தை கொழும்பு பங்குச்சந்தையில முதலிட்டாலே அது பெரிய தொகை. அப்ப முதலிட வழி கிடைக்க அதுக்கண்டு ஸ்பெஷல் அனலிஸ் ஆக்களை மத்திய வங்கி எடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சு கொண்டது. இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்டோ ஏதோ ஒன்று சொல்லி அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில முகாமையத்தோடு உள்ளது. அப்படி இபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ண வழி கிடைக்க சில நிறுவனங்கள்ல நம்பர் 1 இன்வெஸ்டராகவே போயிட்டு இபிஎஃப் சில நிறுவனங்கள்ல கொழுப்புல. அதே மாதிரி இது இப்படி நடந்த பிறகு இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் என்று சொல்லலாம். இப்ப நேஷனல் சேவிங் பேங்க்கும் அப்படியான ஒரு செயற்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. நீங்க அவையோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 20-25 வருஷத்துக்கு முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவையிலும் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் பங்கு சந்தைகள்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்கள்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே அவையில் 5% வரையறுத்து கொள்ளினோம் என்று சொன்னால் ஹை ரிஸ்க். அப்ப அந்த ரிஸ்க்கு எது நடக்கும் என்றால் தங்களால வேற ஒன்றும் செய்து கொள்ள இயலாதுன்னு சொல்லி அந்த ரிஸ்கை மட்டுப்படுத்தி கொண்டு 5% 10% அவர் இருக்கிறார். அப்ப இதுதான் அந்த இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் சென்ட்ரல் பேங்க். அப்ப நாங்கள் காசு எடுக்கிறோன்னு சொன்னாலும் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங்கை செய்தால் அவர்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு தங்களோட சைட்ல ஓகேண்டா அவர்கள் மத்திய வங்கிக்கு எங்களோட ஃபைல அனுப்பிவினோம். அங்க மத்திய வங்கி உடனே எல்லாம் பார்த்துட்டு உங்களோட பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, அதோட இந்த கடைசி அந்த குறிப்பிட்ட தேதி மட்டும் உள்ள வட்டியையும் சேர்த்து எங்களுக்கு தெரியும். அப்ப இதுகளெல்லாம் இப்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டடா போய் மிகவும் இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோமேண்டா ஒரு 2 வீக்ஸ்ல அந்த காசு வரக்கூடியதாக வந்துச்சு. முந்தியண்டா மாத கணக்குல ஈடுபடும் மனுவலாக இருக்கும் பொழுது. அப்ப அதே நேரத்தில் இலங்கை மத்திய வங்கி நிதியத்தின் கட்டுப்பாட்டாளராகவும் நிதிய முகாமைத்துவத்துக்கு பொறுப்பாகவும் இருந்து வருகின்றது. தொழில் அமைச்சின் செயலகத்தில் இருந்து வரும் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அங்கத்துவ ஊழியர்களின் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு தொகைகளை வைப்பு செய்த பொறுப்புள்ள முதலாளிகளின் தரவு வளத்தை பராமரித்தல், உறுப்பினர் பங்களிப்புகளையும் மேலதிக கட்டணங்களையும் சேகரித்தல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான இடர்நேர்வுடன் அதிகபட்ச வீதத்தை சம்பாதிக்க நிதிகளை முதலீடு செய்தல், நிர்வாகியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக உறுப்பினர்களுக்கு நிதிகளை விடுவிப்பு செய்தல் ஆகியன இலங்கை மத்திய வங்கி செயல்படுத்தும் முக்கிய தொழிற்பாடுகள் ஆகும். அந்த கடமைகளை நிறைவேற்ற இலங்கை மத்திய வங்கியின் ஊழியர் சேபனாபத்தி நிதிய திணைக்களத்தின் உள்ளார். அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் இபிஎஃப் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப இது வந்து முகாமைத்துவ இபிஎஃப் முகாமைத்துவத்துக்குள்ள வருது. அப்ப நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்துவதற்கு வசதி அளித்தல். அப்ப நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்தல் என்பது பன்முக கருத்தை கொண்டதாகும். அதாவது நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்துதல் என்று நான் சொல்றேன் சொன்னா அந்த கிராமிய ரீதியில செய்யப்படுகின்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்கள் கொடுக்கிறது மற்றும் அதுகள் மூலமாக அந்த கிராம மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் இந்த முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்ப இதுவும் வந்து ஒரு மத்திய வங்கியின் ஒரு ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஆகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இதுக்காக
மத்திய வங்கியில ரீஜனல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. அதாவது பிராந்திய அபிவிருத்தி திணைக்களம், ரீஜனல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்று, பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் என்று இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப நிதியியல் வசதிகளுக்கு உட்படுத்துதல் என்பது பன்முக கருத்தை கொண்டதாகும். வறுமை ஒழிப்புக்கு வழிவகுக்கும் நிலைத்து நிற்கும் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பேணுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம், ரீஜனல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மீள்நிதியிடல் திட்டங்கள், கொடுகடன் உத்தரவாத திட்டங்கள் மற்றும் வட்டி உதவுத்தொகை திட்டங்கள் ஆகியவற்றை அமல்படுத்துவதுடன் கொடுகடன் துணை நிரப்பு வசதிகளையும் வழங்குகின்றது. அப்ப பாருங்க, மீள் நிதியிடல் என்றதுதான் அந்த ரீஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அந்த ரீஃபினான்ஸ் ஸ்கீம் என்னன்னு சொன்னால், இப்ப சில நாங்கள் வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கி சொல்லும் சில லோனுகளுக்கு, சில இப்படியான வாழ்வாதார வசதிகளை அபிவிருத்தி செய்வதில் பாமர மக்களுக்கு கொடுக்கிற சில ப்ராஜெக்ட்களுக்கு சாதாரண வட்டி வீதத்திலும் பார்க்க குறைவான வட்டி வீதத்தில் அந்த கிளைண்ட்ஸுக்கு லோனை கொடுக்க சொல்லி, அது பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி மத்திய வங்கி நேரடியா அந்த மக்களோட சம்பந்தப்பட்டு கதைச்சு அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்குரிய லோனை இந்த வங்கியில எடுங்கோன்னு சொல்லுவோம். 15 வீதத்துக்குரிய லோன் தான் என்று சொன்னால் அது 5 வீதத்துக்குரிய லோன், இல்லாட்டா 2 வீதத்துக்குரிய லோனாக மத்திய வங்கி சொல்லி போட்டு அதுக்குரிய அந்த வட்டி வீதத்தின் வித்தியாசத்தை, உதாரணமா 15 வீத கடன் என்று சொன்னா 15 வீதத்தில இருந்து இப்ப 2 வீதத்துக்கு தான் கொடுக்குது வர்த்தக வங்கின்னு சொன்னா, அந்த மிச்ச 13 வீதத்தையும் வட்டியாக மத்திய வங்கி அந்த வர்த்தக வங்கிக்கு கொடுக்கும். அப்ப இதால வர்த்தக வங்கி ஒன்றும் நட்டப்படாது. ஆனால் பொதுமக்கள் அந்த 2 வீதத்துக்கு வர்த்தக வங்கிட்டு அதை வேண்டி பிரயோசனப்படுவினர். அப்ப கொடுகடன் உத்தரவாத திட்டங்கள், அதாவது கடனுக்கு மத்திய வங்கி பெரும்பாலான இடங்கள்ல கரண்டி பண்ணும். அப்போ ஏனென்று சொன்னால், இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், சில வகையான இப்படியான பாமர மக்கள்கிட்ட வர்த்தக வங்கிகள் உங்களுக்கு தெரியும், வர்த்தக வங்கிகள் எப்பவுமே லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டுதான் இருப்பின. சும்மா ஒருத்தனுக்கு லோனை கொடுத்து நட்டப்படுறதுக்கு ரெடி இல்லை. அப்ப ஒருத்தன் திருப்பி தரமாட்டான் என்று தெரிஞ்சு கொண்டு அந்த லோனை கொடுக்க விரும்ப மாட்டேன்னு வர்த்தக வங்கி. அப்ப வர்த்தக வங்கிகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேற வழியில இலங்கையின் பொருளாதாரத்துக்கோ நாட்டின் பொருளாதாரத்துக்கு உதவினமே ஒழிய இப்படியான நேரடியான வழியில இலங்கையின் பொருளாதாரத்துக்கு உதவ மாட்டேன். அப்ப இதை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட லோனுகளுக்கு நான் உத்தரவாதம் தரணும். உனக்கு அவையில் அந்த லோனுக்கு உரிய காசு தராட்ட நான் அந்த கொமர்ஷியல் பேங்குக்கு நான் அந்த லோனை கொடுப்பேன், திருப்பி தருவேன் வட்டியோட என்று சொல்லி மத்திய வங்கி உத்தரவாதத்தை கொடுக்க கொமர்ஷியல் பேங்க்ஸ் பயப்படாம அப்படியான ஆட்களுக்கு அந்த லோனை கொடுக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த ரிஸ்க் இருக்குது உண்மை சந்தர்ப்பத்துல, அப்ப அந்த மத்திய வங்கிகள் அந்த வாடிக்கையாளர் வர்த்தக வங்கிகளுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்துல மத்திய வங்கி வர்த்தக வங்கிக்கு அந்த கடன் தொகையை கொடுக்கும். அப்ப இதை நாங்க சொல்றது உத்தரவாதம், கொடுகடன் உத்தரவாத திட்டங்கள் மற்றும் வட்டி உதவுத்தொகை திட்டங்கள். இது இந்த மீள்நிதியிடல் மாதிரியான ஒரு வட்டி உதவி ஆகியவற்றை அமுல்படுத்துவதுடன் கொடுகடன் துணை நிரப்பு வசதிகளை வழங்குகின்றது. முறைமையான நிதியியல் நிறுவனங்களுடன் எவ்வாறு இணைவது என்பது குறித்து பல்வேறு பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களையும் இது நடத்துகின்றது. இது நிதியியல் அறிவாற்றலை ஊக்குவித்தல் என்று அழைக்கப்படுகின்றது. நிதியியல் வசதிகளுக்கு உட்படுதல் மற்றும் அறிவாற்றலை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாது அரசாங்கங்கள் மற்றும் பல்வேறு நன்கொடை முகவர்கள் வழங்கும் அபிவிருத்தி நிதிகளை பங்கேற்கும் நிதியியல் நிறுவனங்கள் மூலம் வழங்குவதற்கு பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் வசதி அளிக்கின்றது. அப்ப அதுல இன்னொன்று நான் சொல்லி விடுறேன் பாருங்க, அந்த முறைமையான நிதியியல் நிறுவனங்களுடன் அதை அண்டர்லைன் பண்ணாலும் பரவாயில்லை, நீங்கள் முறைமையான நிதியியல் நிறுவனங்களுடன் எவ்வாறு இணைவது என்பது குறித்து பல்வேறு பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களையும் இது நடத்துகின்றது. அப்போ இந்த பாமர மக்கள், அடிமட்ட மக்கள் இன்றைக்கும் இந்த நார்மல் பைனான்சியல் சிஸ்டத்துக்குள்ள வரே இல்லை.
அப்ப அவர்களை வர பண்ணுவதற்கு இந்த பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை இந்த பிராந்திய அலுவலகங்கள் மூலம் இது செய்து கொண்டிருக்கின்றது. RDD என்று சொல்லுவோம். அப்ப இது மட்டுமில்லாம நிதியியல் வசதிகளுக்கு உட்படுதல் மற்றும் அறிவாற்றலை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாம அரசாங்கம் பல்வேறு நன்கொடை முகவர்கள் வழங்கும் அபிவிருத்தி நிதிகளை பங்கேற்கும் நிதியியல் நிறுவனங்கள் மூலம் வழங்குவதற்கும் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் வழிவகுக்கும். அது என்னன்னு சொன்னால் சில நேரங்கள்ல வெளிநாட்டுல இருந்து கிடைக்கின்ற கிராண்ட்ஸ் அதுகளை சில NGOs மூலமாக இல்லாட்டா ஏஜென்சி மூலமாக இந்த வறிய மக்களுக்கு இல்லாட்ட பாமர மக்களுக்கு வழங்கப்படுவதை மத்திய வங்கி மத்திய வங்கிக்கு தெரியும். மத்திய வங்கி நேர்மையாகவும் நடுநிலையாகவும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கோடு செயற்படுவதால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த முகவர்களுக்கு அந்த நன்கொடை முகவர்களுக்கு ஈஸியா அந்த ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு மத்திய வங்கி உதவி செய்கின்றது. அடுத்தது பணம் தூயதாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடலை தடை செய்தல், கண்டுபிடித்து புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தலுக்கான நிதியியல் உள்ளவரிதல் பணிகளையும் செய்கின்றது. அப்ப இதை நான் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ற விஷயத்துக்குள்ள சாதுவா சொன்னேன்னா பணம் தூயதாக்கலண்டா என்னண்டு மணி லாண்ட்ரி அப்படியான வேலைகளையும் இது செய்யுது. அதை இதுல வேறையா இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடல் என்பது உலகளாவிய பிரச்சனையாகும். இது கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளிலும் வெவ்வேறு அளவுகளில் கையாளப்பட முயற்சிக்கப்படுகின்றது. நிதி பாய்ச்சல்களின் தன்மை மற்றும் திசையை கண்காணித்தல் மற்றும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் தகவல்களை பகிர்வது ஆகியவை இந்த பகுதியில் இலங்கை மத்திய வங்கி செயல்படுத்தும் முக்கிய தொழிற்பாடுகள் ஆகும். அப்ப இதுக்கு மேல நீங்க பாக்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை ஒரு பழக்கமாகவே நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்ப்பது நீங்கள் ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்ப நான் இன்றைக்கு 3 விஷயங்களே பேப்பர்ல பார்த்தேன்னு நான் சொன்னேன். ஒன்று என்னன்னு சொன்னால் போன சண்டே பேப்பர்ல பார்த்த தலையிட வருகின்றது. அதுக்கப்புறம் EPF ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, நான் அதை சொன்னேன். அடுத்து இந்தியன் பேப்பர்ல இருக்குது என்னன்னு சொன்னால் இந்தியன் பேப்பர்ல இருந்தே நான் என்னன்னு மறந்துட்டேன். இந்தியன் பேப்பர்ல ஒரு விடயம் இருந்தது, அது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன். அப்படி நீங்கள் இதுகளை ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களால அது இலகுவாக உங்களால அதை விளங்கி கொண்டு இந்த சப்ஜெக்டை இல்லாட்டா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்க இந்த பேங்கிங் செக்டரை உங்களால ஈஸியாக அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பார்த்தோம். அதை இலங்கை மத்திய வங்கியின் உதாரணத்தோட நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பை பார்ப்போம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பை நாங்கள் பார்க்க முதல் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, இப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை நாங்கள் பார்த்த மாதிரி தான் இலங்கையின் மத்திய வங்கியை தான் உதாரணமா வச்சு நாங்கள் படிச்சு கொண்டு வந்து நாங்கள் அதால நாங்கள் இப்ப பார்க்க போறது இன்னும் வெரி ஈஸியாயும் இருக்கும். நாங்கள் குயிக்கா முடிக்கிற விடயமாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு வகையில சொல்ல போனா இது ரிப்பீட் பண்ற ஒரு வேலையாகவும் இருக்கலாம். ஆனாலும் சின்ன சின்ன விடயங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். அதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே சமயம் இதுல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், இப்ப இந்த ஏரியாக்கள்ல இப்ப இந்த இலங்கை மத்திய வங்கியை பற்றி நான் சொல்ல வெளிக்கிடும் பொழுது என்னால எல்லா விடயங்களையும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதில் இப்ப நாணய சபை கேட்கிற விடயங்கள், நாணய சபை பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன விடயங்களை சொல்ல வேண்டும், நாணய சபை நிதி அமைச்சுக்கு என்னென்ன விடயங்களை சொல்ல வேண்டும் என்பது சில சட்ட ரீதியான தேவைப்பாடுகளாக சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அப்படியான விடயங்களை நாங்கள் என்னால அதை முழுமையாக தரையிலுமோ என்றது எனக்கு நான் நினைக்கின்றேன். அதால் நீங்கள் முயற்சி செய்து இயலுமான வரை அதை தேடி எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டாம். நான் என்னுடைய பிளான் என்னென்று சொன்னால், அப்படி தவறு விடுபவைகளை நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது கவர் பண்ணி விடுவோம். அப்போ 1 வருடம் 2 வருட பாஸ் பேப்பர் நாங்கள் செய்யும் பொழுது பெரும்பாலும் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஸ்டைல நாங்கள் பார்த்துட்டோமே என்றால்
என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், எந்த ஏரியாக்கள் கேட்பார்கள் என்பது எங்களுக்கு விளங்கி. அதால இப்ப நீங்கள் ஒரு கட்டத்துல நீங்கள் சொல்லக்கூடாது இவர் படிப்பிக்கவில்லை என்று. அப்படி என்னால பாஸ் பேப்பர் செய்ய முடியாத கட்டம் வந்ததுன்னா நீங்கள் அந்த பாஸ் பேப்பர் மூலமாக அதை கவர் பண்ணி விடுங்க நான் சொல்லுவேன். இயலுமான மட்டும் நான் ட்ரை பண்ணி அதை கவர் பண்ணுகின்றேன். அப்ப நாங்கள் இப்ப போவோம் 4வது லெசனாக இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பு மற்றும் செயற்பாடுகள். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பு செயற்பாடுகள் என்னன்னு சொன்னால், இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரல் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம். அதை 2 அம்சங்களின் கீழ் ஆராயலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ முதலாவது சட்ட ரீதியான தகுதி, லீகல் ஸ்டேட்டஸ். முதலாவது சட்ட ரீதியான தகுதி, 2வது நாணய சபை. இல்ல அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு என்னன்னு சொன்னால் அந்த இங்கிலீஷ் வேர்ட இதண்டாம வந்துச்சு. நான் உங்களுக்கு வேணுமென்றால் நான் அதை என்னென்று சொல்லுகின்றேன். அது அப்ப சட்ட ரீதியான தகுதிக்குள்ள இலங்கை மத்திய வங்கி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அல்லாததுடன் அதன் கம்பெனி அந்தஸ்து நாணய விதி சட்டத்தால். அப்ப இலங்கை மத்திய வங்கி என்பது ஒரு நாணய விதி சட்டத்தால் தான் உருவாக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு நாணய விதி சட்டம், மானிட்டரி லா ஆக்ட், MLA என்று சொல்லப்படுகிறது. விதின் பிராக்கெட்ல போடுறது MLA என்று. மானிட்டரி லா ஆக்ட், நாணய சபை, மானிட்டரி போர்டு குறித்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப நாணய சபை மூலமாக நடத்தப்படுகின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சென்ட்ரல் பேங்க். அப்ப நாணய விதி சட்டத்தால தான் அது பெறுகின்றது. நாணய விதி சட்டத்தின் கீழ் தான் அது உருவாக்கப்பட்டுள்ளது. நாணய விதி சட்டம் என்றது மானிட்டரி லா ஆக்ட். அப்ப நாணய சபை. அப்ப நாணய சபை என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, இந்த நாணய சபை தான் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், டிரெக்டர் போர்ட் மாதிரி இருக்கும். வேற ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்கிற மாதிரி மத்திய வங்கிக்கு நாணய சபை தான் அந்த அதி உச்ச பாடி. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் முகாமைத்துவம், செயற்பாடு மற்றும் நிர்வாகம் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாணய சபை கொண்டுள்ளது. எடுக்கப்பட்ட மற்றும் அதற்கேற்ப செயற்படுத்தப்படும் முடிவுகளின் விளைவுகளுக்கு நாணய சபை பொறுப்பாகவும் மற்றும் காரணம் காட்ட வேண்டியதாகவும் உள்ளது. அவ பாருங்க, இலங்கை மத்திய வங்கியின் முகாமைத்துவம், செயற்பாடு மற்றும் நிர்வாகம் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாணய சபை கொண்டுள்ளது. எடுக்கப்பட்ட மற்றும் அதற்கேற்ப செயற்படுத்தப்படும் முடிவுகளின் விளைவுகளுக்கு நாணய சபை பொறுப்பாகவும் மற்றும் காரணம் காட்ட வேண்டியதாகவும் உள்ளது. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையில் 5 உறுப்பினர்கள் இருப்பினர். அப்ப முதலாவது ஆளுநர். ஆளுநர்ன்றது சென்ட்ரல் பேங்கின் கவர்னர். அவர்தான் நாணய சபை தலைவர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் இருப்பார். இலங்கை மத்திய வங்கியின பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் அவர் இருப்பார். நிதி அமைச்சிட்டு செயலாளர். அப்ப இங்க நீங்க கவனிச்சு பாருங்க, மத்திய வங்கியின் ஆளுநர் மத்திய வங்கியை பிரதிநிதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நாட்டின் மானிட்டரி இஷ்யூஸ், மானிட்டரி பாலிசியை ரெப்ரசென்ட் பண்றவரா இருப்பார் ஆளுநர். மானிட்டரி லா இல்ல, மானிட்டரி பாலிசியை இஷ்யூ ரெப்ரசென்ட் பண்றவரா இருப்பார் ஆளுநர். நிதி அமைச்சின் செயலாளர் முன்னாள் அலுவலர். அப்ப நிதியமைச்சின் செயலாளர் இலங்கையின் பிஸ்கல் பாலிசியை ரெப்ரசென்ட் பண்றவராக இருப்பார். அதை தவிர 3 நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர். அப்ப 3 நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர்கள் என்று சொன்னா இவர்கள் அவுட் சைடர்ஸ், ரெப்ரசென்ட் பண்ற பிரைவேட் செக்டரை ரெப்ரசென்ட் பண்ற மிகவும் நாலேஜபிள், படிச்ச பெரிய ப்ரொஃபஷனல்ஸ இந்த நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர் பதவிக்குள்ள அமர்த்துவினார். அப்ப இந்த நாணய சபைக்கான நியமனங்கள் மற்றும் பதவிக்காலம்.
அப்ப நிதி அமைச்சர், அதை திருத்திக் கொள்ளுங்க, நிதி அமைச்சரின் பரிந்துரைகளின் பேரில் நாணய சபைக்கு உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப நிதி அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணோன்னு நாணய சபையின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு அதை ஜனாதிபதி நியமிப்பார். அதிகாரம் இல்லாத உறுப்பினர்களின் நியமனங்களுக்கு அரசியல் அமைப்பு சபையின் ஒப்புதலும் தேவை. நாணய சபையின் ஒவ்வொரு உறுப்பினர்களது பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அப்ப 6 ஆண்டுகள் பீரியடுக்கு தான் ஒவ்வொருத்தரும் நியமிக்கப்படுவது. ஆனால் பெரும்பாலும் அந்த 6 ஆண்டுகளும் ஒருத்தரும் இருப்பதில்லை. அப்ப பெரும்பாலும் நான் இலங்கை மத்திய வங்கியை பொறுத்த மட்டும் ஆளுநர் என்பவரும் ஒரு வெளி அவுட் சைடராகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றார். அவர் ஜனாதிபதியால் நிதியமைச்சரால் பரிந்துரைக்காமல் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றார். அப்ப நீண்ட காலமாக ஆளுநர் என்பவரும் இலங்கை மத்திய வங்கியை பொறுத்த மட்டும் ஒரு வெளியாளாகத்தான் நியமிக்கப்பட்டு உள்ளார். அதில் எனக்கு தெரிய ஒரு ஆளுநர் மத்திய வங்கியிலே இருந்தவர். முந்தி நாங்கள் படிக்கிற சின்ன காலத்துல மத்திய வங்கியிலிருந்து வந்த ஊழியர் தான் ஆளுநராயும் இருப்பார். அதுல ஒரு தடையும் இல்லை. அப்ப நிதியமைச்சின் செயலாளர் என்று சொல்லும் பொழுது அது நிதியமைச்சுக்குள்ள இருந்து பெரும்பாலும் இருப்பினும், ஆனா தற்போது நிதியமைச்சின் செயலாளர் என்பவர் ஒரு மத்திய வங்கியின் ஊழியர். அவர் மத்திய வங்கியில துணை ஆளுநராக இருக்கின்றார். துணை ஆளுநராக இருந்து கொண்டு விடுப்பில், அதாவது ஒன் ரிலீஸ் பண்ணப்பட்டு நிதியமைச்சின் செயலாளராக இருக்கின்றார். அது தவிர 3 அதிகாரம் இல்லாத உறுப்பினர்கள் இருக்கணும். அதுல ஒரு ஆள் முன்னாள் மத்திய வங்கியில துணை ஆளுநராக கிட்டடியில நியமிக்கப்பட்டுள்ளார். அப்ப நாணய சபையின் நியமனங்களும் மற்றும் பதவி காலங்களும் 6 ஆண்டுகள் என்றதை நாங்கள் பார்த்தோம். அப்ப நாணய சபையின் கூட்டங்கள், அப்ப இந்த இடத்துல நீங்கள் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இது எவ்வளவு தூரம் இதுல மாற்றங்கள் இருக்கா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இல்லாட்ட வெப்சைட்டுக்கு cbsl.government.lk என்று நினைக்கிறேன். cbsl@government.lk போனீங்கள் என்ன பார்த்துக் கொள்ளலாம். சாதாரண சூழ்நிலைகளில் கூட்டங்கள் திட்டமிடப்பட்ட நேர அட்டவணை மற்றும் அவற்றின் எண்ணிக்கைகள் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் தேவைப்படும் சூழ்நிலைகளில் விசேட நாணய சபை கூட்டங்கள் நடத்தப்படலாம். ஒரு நாணய சபை கூட்டத்தை நடத்துவதற்கான கோரம் சாதாரண சூழ்நிலைகள் 5/3 மற்றும் விசேட சூழ்நிலைகளில் 5 ஆகும். நாணய சபையின் செயலாளர் உதவி ஆளுநர்களில் இருந்து ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். அப்ப பாருங்க, இப்ப 2011 துவங்கிட்டு சொன்னா இப்ப மத்திய வங்கி அறிவிச்சிருக்கும் 21ஆம் ஆண்டுக்கான நாணய சபை கூட்டங்கள் எப்ப நடக்கும், எத்தனை கூட்டங்கள், அது நார்மல் கூட்டங்கள். அப்ப நான் நினைக்கின்றேன் 6 கூட்டங்கள் ஏதோ நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த 6 கூட்டங்களையும் அவையில் முதலே இன்ஃபார்ம் பண்ணி, அப்ப அப்படியான கூட்டங்கள் நடத்துவதற்கான கோரம் என்பது ஒரு மீட்டிங்கா கூட்டுறதுக்கு ஆக குறைந்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் அங்க இருக்கணும்ன்றது 5ல் 3 பேர் கட்டாயம் இருக்கணும், மெஜாரிட்டி. அதை தவிர விசேட சூழ்நிலைகளில் கூட்டங்கள் கூட்டப்படுற என்று சொன்னால் அது உடனடியாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக கூட்டப்படலாம். இது வர அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில். அப்ப இந்த நாணய சபைக்கு செயலாளராக ஏஜி என்று சொல்லப்பட்டிருக்கிற உதவி ஆளுநர்களில் ஒருவர் நியமிக்கப்படுவார். அப்ப நான் இப்பொழுது வேகமாக போன்றேன்னு எனக்கு தெரியவில்லை. ஏதாவது டவுட் இருக்கிறதா மாணவர்கள்? டவுட் இருந்தா எனக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அந்த நேரம் தொட்டு ஏதோ காய்ச்சி கொண்டிருக்கின்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லையா? ரைட், இங்கால போவோம். இலங்கை மத்திய வங்கி நிறுவன கட்டமைப்பு பின்வரும் 4 முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது. அப்ப முதலாவது ஆளுநரை பற்றி நான் கழிச்சிட்டேன். ஆளுநர் பெரும்பாலும்
வெளியாளாகத்தான் இருப்பார். அது உள்ளாளாக இருந்தாலும் ஜனாதிபதியால நிதியமைச்சின் சிபாரிசின் பேரில் நியமிக்கப்படுவராக இருப்பார். துணை ஆளுநர்கள் 4 பேர், இப்பொழுது 4 பேர் இருக்கின்றனர் துணை ஆளுநர்கள். அதுல ஒரு ஆள் ஆன் ரிலீஸா போய் திரைசேரியின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளராக இருக்கின்றார். மற்ற 3 பேரும் ஒர்க்கிங் டெபியூட்டி கவர்னர்ஸா இருக்கணும். அப்ப மொத்தமாக 4 பேர் இருப்பினும் அவர்கள் அப்படி எங்கேயும் போறோம்னு சொன்னா ஒன் ரிலீஸ் என்று சொல்லப்படும். அடுத்தது உதவி ஆளுநர்கள். உதவி ஆளுநர்கள் அது எனக்கு வடிவா தெரியல, 7-8 பேருக்கிட்ட இருப்பினும் அந்த உதவி ஆளுநர்கள் துணை ஆளுநர்கள் கொமாண்ட்ஸை எடுத்து நடத்தி கொண்டிருப்பினும் அப்படியே ஃபங்க்ஷன்களுக்கு உதவி செய்வினம். அதுல ஒரு உதவி ஆளுநர் என்ற சிபாரிசின் பேரில் நாணய சபையின் செயலாளராக இருப்பார். அடுத்தது திணைக்கள தலைவர்கள். அப்ப இங்க பாருங்க, நான் அந்த வெப்சைட் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் அந்த வெப்சைட், www.cbsl.government.lk பார்வையிடல் மூலம் மேலும் இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த இன்ஃபர்மேஷனை. அடுத்தது திணைக்களங்களின் கொத்தணிகள். அப்ப திணைக்களங்களை நாங்கள் கொத்தணிகள் பிரிச்சு கொள்ளுன்றோம். அதாவது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, இப்ப கோவிட் கொத்தணி என்ன மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஆனா ஒரு கொத்தணி என்று சொன்னா ஒரு 3 பெரிய டிவிஷனா பிரிச்சிருந்தான், கிளஸ்டர்ஸ். அதுக்குள்ளாலதான் அந்த வேலைகள் நடக்கின்றது என்பது அதன் முடிவு. செயல்பாடுகளின் முக்கிய பகுதிகள் மற்றும் திணைக்களங்களுடன் தொடர்புள்ள 4 வெவ்வேறு கொத்தணிகளில் இலங்கை மத்திய வங்கியின் செயல்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. அப்ப அதுல முதலாவது என்னன்னு சொன்னா பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி. பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி. மதியுரைன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு, அட்வைஸ் என்ற மாதிரி தான் வரும். அப்ப அதுக்குள்ள வார திணைக்களங்கள் என்னென்னு சொன்னா பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களங்கள், புள்ளி விபரவியல் திணைக்களம், பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம், பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம், உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம், தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம், அந்நிய செலாவணி திணைக்களம், நாணய திணைக்களம், தொடர்புற்றல் திணைக்களம். அதுக்கப்புறம் நிதித்துறை ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை கொத்தணி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள பார்க்கலாம் வங்கி மேற்பார்வை திணைக்களம், வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களம், பொதுப்படுகடன் திணைக்களம், தீர்மானம் மற்றும் செயலாக்கல் திணைக்களம், பாதுகாப்பு பணிகள் திணைக்களம், நிதி திணைக்களம், கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களம். அப்ப இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் பார்க்கணுமெண்டு இல்லை. சிலதுகள் முன்னுக்கு போற டிபார்ட்மெண்ட்டுகளா இருக்கும். அதில் தான் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட்டுகளா இருக்கும். அதுக்குள்ள சில டிபார்ட்மெண்ட்டுகள் அதுக்கு சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டுகளாக தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணிக்குள்ள இந்த இருக்கிற திணைக்களங்களுக்குள்ள தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களத்தை நாங்கள் சொல்றது ஐடி டிபார்ட்மெண்ட். இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்லி விடுறேன். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ERD என்று சொல்லுவோம். புள்ளி விபர திணைக்களத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம். பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம் என்றது மேக்ரோ ப்ரூடென்ஷியல் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றோம். பன்னாட்டு தொழிற்பாடுகள் IOD என்று சொல்லிக் கொள்கின்றோம், இன்டர்நேஷனல் ஆபரேட்டிங் டிபார்ட்மெண்ட். உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களத்தை நாங்கள் DOD என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப தகவல் திணைக்களம் என்பது ஒரு ஐடி, உங்களுக்கு தெரியும். அந்த ஐடி சிஸ்டங்கள் எல்லாருக்கும் ஸ்மூத்தாக எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டிபார்ட்மெண்டா தான் அது இருக்கும். நான் அதுக்கு முதல் சொன்ன திணைக்களங்களை எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற திணைக்களங்கள், ஒரு விஷயம் ஒரு அவுட்புட்டை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனா தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம் அந்த ஐடி சர்வீஸை வழங்கி கொண்டிருக்கும். சாஃப்ட்வேர்ல எல்லாம் அப்டேட்டா வேலை செய்யறதா, அதில் அப்கிரேட் பண்றது, அப்படியான வேலைகள். அப்ப அதை பற்றிய நாங்கள் இங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா அப்படி ஒரு திணைக்களம் இருக்கின்றது தான் இதுல சொல்லப்படுது. அந்த திணைக்களம் பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணிக்குள்ள இருக்குதுன்றது சொல்லப்படுது. அடுத்தது அந்நிய செலாவணி திணைக்களம் என்பது நாங்கள் அதில் படிச்சினாங்க. நாணய திணைக்களம் என்று சொல்வது கரன்சி டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி தான் தொடர்பூட்டல் திணைக்களம் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றோம். கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நாங்கள் படிக்கிறது கொண்டு இல்லை. கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த புக்ஸுகளை பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்ல வர பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த திணைக்களம் தான் வெளியிட்டு பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கின்றது. அந்த வேலையை அது செய்யறது. அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸை செய்யற ஒரு டிபார்ட்மெண்ட். அதை நாங்கள் அதுல எங்களுக்கு ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. ஆனா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அப்ப நிதித்துறை ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை கொத்தணிக்குள்ள வாரது வங்கி மேற்பார்வை திணைக்களம், பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கின்றோம். அடுத்தது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வையிட்ட திணைக்களம். இதுதான் பினான்ஸ் கம்பெனிஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது பொதுப்படு கடன் திணைக்களம், இதுதான் பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகின்றோம். இதை பற்றி நாங்கள் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முதல் படிச்சு நாங்கள் திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி பிணைகள், வெளிநாட்டில இருந்து பெறப்படுகின்ற கடன்கள், அந்த வெளிகள் எல்லாத்தையும் இந்த திணைக்களம் செய்யும். தீர்மானம் மற்றும் செயலாக்கல் திணைக்களம், அப்ப இதுக்குரிய இங்கிலீஷ் எனக்கு சரியா தெரியல, செயலாக்கல் திணைக்களம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்குரிய இங்கிலீஷ் என்ன வேண்டிய விளங்கவில்லை. அடுத்தது பாதுகாப்பு பணிகள் திணைக்களம், இது வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து நாங்கள் என்னத்தை படிக்க போன்றோம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். நிதி திணைக்களம், நிதி திணைக்களம் என்பது அங்க வேலை செய்கின்ற ஸ்டாஃப் சம்பளங்கள் அதுகளை கொடுக்கறது தான் நிதி திணைக்களம். அந்த ஃபைனான்ஸ் உதவிகளை அதுகளை எல்லாத்தையும் செய்கிறது, பர்ச்சேசிங்களை செய்கிறது, அதுகளை எல்லாம் இந்த நிதி திணைக்களம் செய்து கொள்ளும். அப்ப இங்க வந்து நாங்கள் படிக்க தேவையில்லாத விடயங்கள் பாதுகாப்பு திணைக்களமும் நிதி திணைக்களமும். அடுத்தது கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களம், அப்ப இதை சொல்றது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இந்த கிளியரிங், லங்கா கிளியர் எல்லாம் வரும். அடுத்தது திறனூட்டல் மற்றும் ஆதரவு கொத்தணி, ஆதரவளித்தல் கொத்தணி, அதுக்குள்ள மனித வளங்கள் திணைக்களம். அப்ப இதை நாங்கள் HR டிபார்ட்மெண்ட் சொல்லுகின்றோம். இதுல எங்களுக்கு பெரிசா முக்கியத்துவம் இல்லை. ஏன்னு சொன்னா HR அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிக்ரூட்மெண்ட், ஆக்களை ரிக்ரூட் பண்றது, ஆக்களை பெருட்டையா பண்றது, ஆக்களோட ப்ரொமோஷன், அந்த வேலைகளை செய்யறதுதான் மனித வளங்கள் திணைக்களம். அடுத்தது பிரதேச அபிவிருத்தி திணைக்களம். பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் தான் இப்ப நாங்கள் கதைச்சோம். அந்த பிரதேச பாமர கிராமப்புறங்கள்ல இருக்கிற பாமர மக்களோட அபிவிருத்தி தொடர்பாக கவனம் செலுத்துற திணைக்களம் தான் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம். அடுத்தது பிரதேச அலுவலகங்கள் முகாமைத்துவ திணைக்களம். அப்ப இந்த பிரதேச அலுவலகங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இலங்கையை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில இருக்குது. கிளிநொச்சியில இருக்கிறது ஒரு பிரான்ச் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, ஒரு சப் ஆபீஸ் மாதிரி. அனுராதபுரத்தில் இருக்கின்றது, திருவோணமலையில் இருக்கின்றது, மாத்தளையில் இருக்கின்றது, நுவரெலியாவில் இருக்கின்றது, மாத்தறையில் இருக்கின்றது, தென் மாகாணத்தில் உள்ள மாத்தறையில் இருக்கின்றது. அப்ப இப்படியான 6 டிபார்ட்மெண்ட்களையும் சூப்பர்வைஸ் பண்றதுதான் இந்த பிரதேச அலுவலகங்கள் முகாமைத்துவ திணைக்களம். அப்ப அதுல எங்களுக்கு ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. அடுத்தது வங்கி தொழில் கற்களுக்கான ஆய்வு நிலையம், இது வந்து ராஜகிரியில இருக்கிற, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு சென்ட்ரல் பேங்க் எவ்வளவு தூரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்துல எஜுகேஷன் இதுகளுக்கு எவ்வளவு செலவழிக்க என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு செப்பரேட்டா ஒரு பேங்கிங் ஸ்டடீஸ்க்கு ஒரு காலேஜ் வந்து நிறுவி இருக்கின்றது. அப்ப அந்த தொழில் மூலமாக, அந்த திணைக்களம் இல்லாட்டா அந்த காலேஜ் மூலமாக நிறைய கிளாஸஸ்கள், நிறைய கோர்ஸுகள், நிறைய டிப்ளமா கோர்ஸுகள், செமினார்கள், ஒரு கிழமை 2-3 நாள் செமினார்கள், ஒர்க் ஷாப்புகள் என்று நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலேயும் அவர்கள் ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பார். இல்ல இப்ப அந்த நான் ஒரு உதாரணமாக சொல்லுகின்றேன். அந்த என்ன நடந்ததுன்னு சொன்னால், நாங்கள் வேலைக்கு சேர்ந்த பொழுது இந்த மத்திய வங்கி ஒரு
இப்ப இந்த வங்கி தொழில் கற்கைகள் ஆய்வு நிலையம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருந்தது என்னன்னு சொன்னால், இந்த மத்திய வங்கிக்கு போற ஆட்களுக்கு கமர்ஷியல் பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு விடிய தூக்கம் பின்னேற மட்டும் வேலை செய்யற நாங்கள் வேலையை அசியூம் பண்ண முதல் ஒரு மாசத்துக்கு லெக்சர்ஸ் விடிய தூக்கம் பின்னேற மட்டும் பெரிய பெரிய கமர்ஷியல் பேங்க், சேவிங் பேங்க்ஸ்ல இருந்து, லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ல இருந்து எல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை கூட்டியாந்து லெக்சர்ஸ் மாதிரி ஆன் த ஜாப் ட்ரைனிங் நிகழ்த்தினார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பயிர்ற மாதிரியும் ஒவ்வொரு செக்ஷனையும் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்படி சொல்லி தந்த பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட 32 பேருக்கிட்ட 32 பேரையும் வர்த்தக வங்கிகளுக்கு அனுப்பி 5 மாசம் வர்த்தக வங்கிகள்ல வேலை செய்து அந்த எல்லா வர்த்தக வங்கிகள்ல இருக்கிற எல்லா செக்ஷன்களையும் தரோவா படிச்சு கொண்டு வர 5 மாதம் விட்டார்கள், முழு சம்பளமும் கொடுத்து. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைப்பது மிக அரிது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இவ்வளவு தூரம் அவர்கள் அந்த ட்ரைனிங்குக்கு செலவழிக்கின்றார்கள் என்பதற்குரிய ஒரு உதாரணம். வங்கி தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையம் அப்படியான இதுகளை செய்கின்றது. அடுத்தது பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திணைக்களம். இது அந்த ட்ரைனிங் காலேஜ் அதை நடத்தி கொண்டிருக்கு, அந்த ட்ரைனிங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி ட்ரைனிங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது முற்று முழுதாக சென்ட்ரல் பேங்க் ஸ்டாஃபுக்கு தான் அந்த ட்ரைனிங் நடக்கும் வண்டி இல்லை. வங்கி தொழில் தொடர்பாக கமர்ஷியல் பேங்க், நான் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெளியாக்கள் எல்லார்களுக்கும் ஏற்ற கோர்ஸுகளை எல்லாம் அந்த வங்கி தொழில் கற்கைகள் ஆய்வு நிலையத்தில் இருக்கும். ஆனா இங்க பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் என்பது முழுக்க முழுக்க மத்திய வங்கி ஊழியர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் அது தொடர்பான அபிவிருத்திகள், வெளிநாட்டு பயிற்சிகள், உள்நாட்டு பயிற்சிகள் அவைக்கெல்லாம் அனுப்புறது, அது தொடர்பான விடயங்களை பொறுப்பாக்குற திணைக்களம் தான் அது. அப்ப இதுல எங்களுக்கு மனிதவள திணைக்களம் தேவையில்லை, பிரதேச அலுவலகங்கள் முகாமைத்துவ திணைக்களம் தேவையில்லை, வங்கி தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையம் தேவையில்லை, பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப அதை தவிர அலுவலர் பணிகள் திணைக்களம், அதுவும் ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்டாக தான் இருக்கு. அதாவது இப்ப மத்திய வங்கி ஊழியர்களுக்கு லோன் தொடர்பான விடயங்கள், அவர்களது மெடிக்கல் சம்பந்தமான விடயங்கள், அப்படியான விடயங்கள் அலுவலர் பணிகள். அப்ப மத்திய வங்கி உள்ளுக்கு ஸ்டாஃபுக்கு டீ கொடுக்கறது, கேன்டீன் இருக்குது, விடிய சாப்பாடு, மத்திய சாப்பாடு, அப்படியான வேலைகளை பார்த்துக் கொள்வதுதான் அலுவலர் பணிகள் திணைக்களம் சொல்லுகின்றோம். அடுத்தது ஊழியர் சேமலாம நிதி திணைக்களம், அதை நாங்கள் இப்போ படிச்சோம், அதை நாங்கள் இதெல்லாம். அடுத்தது செயலக திணைக்களம், அது செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட். செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கின்றது, பழையபடி இப்ப கேள்வி பத்திரங்களை தயார் செய்து கொடுக்கணும், ஒரு தளபாடம் வேண்டும் சொன்னா தளபாடம் வேண்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகளை பார்க்கறது, அப்படியான வேலைகளை தான் செயலக திணைக்களம் செய்யும். பென்ஷன் வேலைகள் அப்படியான வேலைகளை தான் செய்யும். வசதிகள் முகாமைத்துவ வசதிகள் முகாமைத்துவ திணைக்களம் என்ன செய்யணும், அந்த பில்டிங் சம்பந்தமான அவர்கள் இருக்கின்ற அந்த பில்டிங்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் அதுகளை எல்லாத்தையும் பார்க்கறது வசதிகள் சேவை திணைக்களம். அப்ப இதுல நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றுதான் பிரதேச அபிவிருத்தி திணைக்களம் மட்டும்தான். அது தவிர வேற ஒன்று நாங்கள் இங்க பார்க்கறதுக்கு இடம் இல்லை. அதற்கு பார்ப்போம் இடர் நேர்வு முகாமைத்துவம் மற்றும் இடங்குவிப்பு கொத்தணியல். அப்போ இடர்நேர்வு முகாமைத்துவத்துக்குள்ள வருது என்னன்னு சொன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளஸ்டர் தான் இதை நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளஸ்டர் என்று சொல்லும் பொழுது உலக கணக்காய்வு திணைக்களம் வருகின்றது, அதாவது இன்டர்னல் ஆடிட். அப்ப இன்டர்னல் ஆடிட் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்டர்னல் ஆடிட் எவ்வளவு முக்கியமானது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது கொள்கை மீளாய்வு மற்றும் கண்காணிப்பு திணைக்களம், மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட். அது என்ன செய்யணும்னா பொலிசியர் சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற பாலிசிஸை ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு இதுகளை எல்லாம் சரி, காலத்துக்கு காலம் அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணுமா, அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கு. சட்டம் மற்றும் இணங்குவிப்பு திணைக்களம், லீகல் டிபார்ட்மெண்ட். அப்ப சென்ட்ரல் பேங்குக்கு எவ்வளவு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், சட்ட ரீதியான இதுகள் இருக்கும், அதுகளை எல்லாத்தையும் செய்யறது சட்ட திணைக்களம். இடர்நேர்வு முகாமைத்துவ டிபார்ட்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதுலயே உங்களுக்கு தெரியும், அதுல ஹெடிங்லயே தெரியுது உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன.
அடுத்த நிதியியல் உளவறிதல் பிரிவு, அதாவது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று துவக்கப்பட்டுள்ளது. என்னன்னா இந்த ஃபைனான்சியல் சைட்ல இப்போ நிறைய ஃப்ராடுகள், நிறைய விஷயங்கள் நடக்கின்றது. இந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்துல ஈவன் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அவையலுக்கு கூட தெரியாத நிறைய எத்தனையோ விடயங்கள் நடக்கின்றது. அப்ப இவையில எல்லாத்தையும் உளவறிகிறது விடயமாக ஒரு பிரிவை இந்த மத்திய வங்கி வச்சிருக்கின்றது. இவையெல்லாம் அண்மை காலத்துல ஓபன் பண்ணின டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றன. அதாவது காலத்தின் தேவை அறிந்து காலத்துக்கு காலம் இவை உருவாக்கப்படுகின்றன. அப்ப இந்த கொத்தணிகளின் நோக்கம் என்ன? மேலே காணக்கூடியது போல இலங்கை மத்திய வங்கியின் அனைத்து செயல்பாடுகளும் ஒவ்வொரு கொத்தணியின் கீழும் பல திணைக்களங்களை கொண்ட 4 முக்கிய கொத்தணிகளின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. அப்ப இலங்கை மத்திய வங்கி மற்றும் பணிச்சூழலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கொத்தணியின் கீழும் திணைக்களங்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து தெளிவான புரிதல் இல்லட்ட புரிந்துணர்வு இருப்பது முக்கியமானதாகும். எவ்வாறாயினும் இந்த குறிப்பு இலங்கை மத்திய வங்கியின் அனைத்து திணைக்களங்களின் செயல்பாடுகள் பற்றிய விரிவான கணக்கை முன்வைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு மத்திய வங்கியிடம் முழு திணைக்களங்களோட செயற்பாடுகள் பங்கனும் எங்களுக்கு தேவையில்லை என்பதோடு இலங்கை மத்திய வங்கியின் ஒரு குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நேரடியாக பொறுப்பாக உள்ள, அது தெரிந்து கொள்ளுங்க, பொறுப்பாக உள்ள ஒவ்வொரு கொத்தணியின் கீழ் உள்ள முக்கிய திணைக்களங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றது. அப்ப இனி நாங்கள் பொருளாதார கொத்தணி அதை நாங்கள் கணக்க மினக்கெட தேவையில்லை. நான் இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ரீதியா வரும். அதெல்லாம் நாங்கள் ஸ்பீடா முடிச்சிடலாம். என்றாலும் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு உங்களுக்கு லோட் கூடி விட்டது என்று. ஆகவே ஒரு 10 நிமிடம் தான் உள்ளன. நாங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுல நீங்க கேளுங்க. அந்த 10 நிமிடத்தை டவுட் கிளியர் பண்றதா வச்சுக்கொள்ளுவோம். என்றா இன்னொரு பெரிய செக்ஷன் ஒன்று துவங்கினா அந்த 10 நிமிடத்துக்குள்ள எங்களுக்கு முடிக்க இயலாம இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு நிறைய உதாரணங்களோட இந்த விஷயங்களை சொல்லி கொண்டு போவதற்கு முக்கிய காரணம் மாணவர்களே, உங்களுக்கு லேசாக இதை நீங்க மனதில வச்சிருக்கிறதுக்காக. இப்ப தியரியா எனக்கு படிப்பிக்க ஒன்றுமே விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது தியரி சப்ஜெக்ட்ஸ் அடுத்து நாங்கள் தியரி தான் பார்க்க போன்றோம். ஆனா இப்படியான விடயங்களோடு நீங்கள் தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது அது உங்களோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கும் உதவியாக இருப்பது மட்டுமில்லை, உங்களுக்கு நினைவில் வச்சுக்கொள்ளவும் உங்களுக்கு லேசாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதாவது சொல்ல வேண்டி இருக்குதா உங்களுக்கு? கேள்விகள்? பத்து நிமிடம் இருக்குன்னா அவசரம் இல்லை, பயப்பட வேண்டாம். முதலாவது நீங்கள் உங்களுக்கு மெசேஜா நீங்க போட்டாலே காணும், நான் விளங்கப்படுத்துவது. சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் இருக்கு. விளங்க இல்லை, நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வருது. செட்ல போட்டு விடுறீங்களா? என்ன விலங்கு இல்லை தூக்குறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வருது உங்களுக்கு. அது மெட்டதுங்க முதல் உள்ளதுங்க. இப்ப லீலுகுமார் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்ப நாங்கள் போன செஷனுக்கு படிப்பிச்ச நவம்பர் 20க்குரிய எக்ஸாம் தான் அடுத்த மாதம் வருகின்றது. இப்ப நான் இந்த கோர்ஸை நான் கொண்டு போவது மே 21க்குரியது. அதை நான் மேனேஜ்மெண்டோட நான் கதைச்சேன். நான் என்னன்னா போன முறை என்னால இந்த சிலபஸ இந்த கோர்ஸ் சரியா பிந்தித்தான் துவங்கினது, என்னால இது முடிக்க முடியாம இருக்கிறது. அப்ப அவையில் அதுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் ஒன்று எனக்கு கிடைக்கல. ஆனா நான் இந்த கடமைக்கு நான் அதை சொன்னேன். நான் போன முறையான இதை வடிவா முடிக்கல, பண்ண அதை முடிப்பமாண்டு அவர்கள் அதை அப்படியே விட்டுட்டு இந்த புது செஷனை வெள்ளன துவங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இப்ப இந்த இடத்துல என்னால அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் தான் அந்த மேனேஜ்மெண்டோட தொடர்பு கொண்டு இதுக்குரிய ஏதாவது ஒன்று அரேஞ்ச்மெண்ட் செய்யணும். மற்றது எனக்கு தெரியும் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜா உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற வகுப்பு. அதால எனக்கு தெரியவில்லை எவ்வளவு தூரம் அவர்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். உங்களுடைய பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை டக்குன்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா நான் அதை கிளியர் பண்ணி கொடுப்பேன். அது இந்த கிளாஸ்ல என்னால கிளியர் பண்ண இயலாது. நான் வேணும்னா தனிப்பட்ட முறையில நீங்க என்னைய தொடர்பு கொண்டா நான் அதை டவுட்களை கிளியர் பண்ணுவேன். அதுதான் என்னால அதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாராவது இருக்குங்களா இதுல? இப்ப அத மாதிரி அடுத்த மாதம் எடுக்கிறாங்க, எக்ஸாம் எடுக்கிறாங்க ஒருத்தரும் இல்லையா? மற்றாக்கள் எல்லாரும் இந்த கோர்ஸை தானே ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கீங்க? எனக்கு சோ சாரி. ஏன்னா நான் நினைக்கின்றேன் நான் ஒரு ஆகஸ்ட் கடைசியில தான் நான் இந்த பாடத்தை போன முறை நவம்பர் 20 ஆக்களுக்குரிய எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் கடைசியில தான் நான் படிப்பிக்க வலிக்கிட்டு நேரத்துல நான் துவங்கினா அதுவும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக்கோட நின்றுட்டுது. அதுக்கு மிஞ்சி என்னால ஹெல்ப் பண்ண இல்லாம போயிட்டு நீங்கள் எலிமெண்டா மேனேஜ்மெண்டோட இருக்கா கதைச்சு நீங்கள் அதை வேற ஏதாவது ஆனால் பயப்படாமல் நீங்கள் எடுங்கோ. என்னட்டு சொன்னால் நீங்க அதான் பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டு போங்க. பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டு போறது முக்கியம். சரி, அப்ப வேறொரு கேள்விகளும் இல்லாத இடத்துல நாங்கள் இந்த வகுப்பை முடிச்சுக்கொண்டு அடுத்த சண்டே நாங்கள் தொடருவோம். நன்றி.